ஓகே, ரெஸ்பிரேஷன்ப்பா. சரிங்களா? ரெஸ்பிரேஷன் தமிழ்ல சுவாஸ். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா, ரெஸ்பிரேஷன்னா என்ன, செல் ரெஸ்பிரேஷன் என்ன, நம்ம பர்சனலா ரெஸ்பிரேஷன் இருக்கு இல்லையா, அது ஹியூமன் ரெஸ்பிரேஷன் நம்ம பார்ப்போம். அதுல அதாவது ஹியூமன் ரெஸ்பிரேஷன்ல கிடையாது. பொதுவாகவே ரெஸ்பிரேஷன்னா 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், இன்னொன்று அனாரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. ஏரோபிக் அப்படிங்கிறது வந்து காற்றுள்ள சுவாசி, அனாரோபிக் அப்படிங்கிறது காற்றில்லா சுவாசி. சரிங்களா? அந்த மாதிரி 2 விதமான ரெஸ்பிரேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. இது என்னென்ன சாப்டர்ஸ் இதுக்கு கீழே நம்ம பார்க்க போறோம்னா, ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற ஒரு ஹோல் டாபிக் கீழே ஏரோபிக், அனாரோபிக், அதுக்கப்புறமா செல் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ நமக்கு எக்ஸாம்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ சுவாசம், ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன் எதுக்கு பண்ணணும்? பண்ணணுமா? கண்டிப்பா பண்ணணும் இல்லையா? எதுக்குமா பண்ணணும்? ஆக்சிஜன் எடுக்கிறோம். அது மேக்ஸிமம் உயிர் வாழணும் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன தேவைப்படுது? ஆக்சிஜன் அப்படிங்கிறது தேவைப்படுது இல்லையா? இன்னைக்கு தான் உங்களுக்கு புரியும் எதுக்கு ஆக்சிஜன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் உங்களுக்கு ரெஸ்பிரேஷன் எடுக்கிறப்போ மெட்டபாலிசத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? 2-3 கிளாஸுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ என்னதான் இதனுடைய வேலை, எதுக்கு ஆக்சிஜன் தேவை அப்படிங்கிறத நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது இன்னைக்கு நம்ம வந்து அவங்களும் லேட்டாக தான் வருவாங்களோ? சரி, அது 10:13 போட்டாங்க. இன்னைக்கு 10:13 போட்டாங்க. ஏமா? சரிப்பா. நான் இது தமிழ்லயும் சொல்றேன். ரெஸ்பிரேட்டரியுடைய ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்கெலிட்டல் மாதிரி நான் சொல்லிட்டேன். என்னன்னு சொன்னேன்? சுவாசிக்கணும். கண்டிப்பா ஒவ்வொரு உயிரும் வந்து என்ன பண்ணும்பா? சுவாசிக்கும். ஒன்னா என்ன மாதிரி சுவாசிக்கும்? அது பின்னாடி வரும்பா. அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் பின்னாடி இருக்கு. ஸோ ஒன்னா வந்து என்ன மாதிரி சுவாசிக்கும்? ஏரோபிக்கா இருக்கும். இல்லைன்னா அனாரோபிக். அனாரோபிக் 2 விதமான ரெஸ்பிரேஷன். ஏரோபிக்னு என்ன சொன்னப்பா? வெரி குட். காற்று சுவாசம் அப்படின்னு சொல்லலாம். இது காற்றுள்ள சுவாசம், இது காற்றில்லா சுவாசம். அப்படின்னு என்ன அர்த்தம்? காற்றில்லா சுவாசம் அப்படின்னு என்ன அர்த்தம்? காற்று அப்படிங்கிறப்ப ஆக்சிஜனுடைய இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், இது வந்துட்டு இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். இது ஆக்சிஜன் இல்லாம இது இருக்காது. ஆக்சிஜன் இல்லாம ரெஸ்பிரேஷன் நடக்கிறது அனாரோபிக் ரெஸ்பிரேஷன், அதாவது காற்றில்லா சுவாசம். ஆக்சிஜன் இருக்கிறப்ப வந்துட்டு ரெஸ்பிரேஷன் நடக்கிறது என்னதுப்பா? காற்று சுவாசம், இல்லைன்னா காற்றில்லா சுவாசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? இதுல இன்னொரு, அதாவது இதுல எந்த கேட்டகரி கீழே வராதது, இது எல்லாமே எங்க போய் எண்டப் ஆகும்? செல் ரெஸ்பிரேஷன்ல தான் எண்டப் ஆகும். அதாவது செல் சுவாசத்துல தான் போய் எண்டப் ஆகும். இன்னைக்கு சாப்டர்ல நம்ம இது எல்லாமே நம்ம பார்ப்போம். முடிச்சுட்டு டெஸ்ட் பார்த்துருவோம். சரிங்களா? டெஸ்ட் டாபிக் பார்த்துட்டு சொன்னேன் இல்லையா? மாடிஃபிகேஷனா ரூட் அண்ட் ஸ்டெம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்திருக்கேன். முடிச்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கடா. சரிங்களா? இன்னைக்கு நீங்க டெஸ்ட் எழுத வேண்டாம். சரிங்களா? பண்றேன் இல்லைன்னா அட்டன் பண்ணி பார்க்குறேன் மேம் அப்படின்னீங்கன்னா பண்ணி பாருங்க, உங்களுடைய விருப்பம். இல்லை அப்படின்னா வேண்டாம், வாங்க. ஸோ ரெஸ்பிரேஷன், நம்ம ரெஸ்பிரேஷன் எதுக்கு பண்ணணும், எதுக்கு சுவாசிக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய ஃபங்க்ஷன். இந்த டேர்ம் ரெஸ்பிரேஷன் ஃபர்ஸ்ட் யார் காயின் பண்ணியிருந்திருக்காங்க? அப்படிங்கிறவர் 1966 வந்துட்டு இந்த வார்த்தையை கோர்த்திருக்காரு. காயின் அப்படின்னாலே தமிழ்ல என்ன அர்த்தம்ப்பா? கோர்த்துள்ளார், இல்லை பெயரிட்டுள்ளார். ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை கோர்த்துள்ளார். 5 பிரைமரி ஃபங்க்ஷன், இன்னொரு செயல், இதனுடைய முதன்மையான 5 முக்கியமான செயல்பாடுகள் எல்லாம் என்னென்ன, இதனால பயன்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சிஜனும் CO2 என்ன ஆகுதுன்னு சொல்றாங்க, கரியமிலா வாயும் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆயிக்குது அட்மாஸ்பியர் கூட, நம்ம பாடியில இருந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிக்குதுன்னு சொல்றாங்க. அது ரொம்ப யாருக்கு தேவைப்படுறாங்க? பிளட்டுக்கு தேவைப்படுறாங்க. பிளட்ல இருந்து எது போகுது? கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியருக்கு போகுது. அட்மாஸ்பியர் இருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஆக்சிஜனை, நம்ம பிளட்டுக்கு தேவைங்கிற ஆக்சிஜனை நம்ம எடுத்துக்கிறோம். டு மெயின்டைன் ஹீமோஸ்டாட்டிக் ரெகுலேஷன் இன் பாடி pH. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுடைய பாடியோடைய pH மதிப்பு வந்துட்டு மெயின்டைன் ஆகும். நம்ம பாடியோடைய pH-இன் அளவு வந்துட்டு சரிநிலையாகின்றது அப்படிங்கிறது. அடுத்து protectors from inhaled pathogens and pollutants. இதுல இன்னொரு நல்ல விஷயம் இருக்கு. நம்ம ரெஸ்பிரேஷன் பண்றதுனால பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். உடலுடைய
உடலுடைய வெப்பம் அப்படிங்கிறது வாங்கம்மா உடலுடைய வெப்பம் அப்படிங்கிறது வந்துட்டு மெயின்டைன் ஆகும். சரிங்களா? அதுவும் இல்லாம நம்மளுடைய பாடிக்குள்ள இருக்கக்கூடிய பேத்தஜன்ஸ் வந்துட்டு என்ன ஆகும்பா வெளியே போகும்னு சொல்றாங்க. பாடியில இருக்கக்கூடிய பேத்தஜன்ஸ் வெளியே போகும்னு சொல்றாங்க. பேத்தஜன்ஸ் என்னப்பா வைரஸ், பாக்டீரியா போன்ற விஷயங்கள் எல்லாமே வெளியே போகும். இதுல இருந்து நம்ம வந்து ரெக்டிஃபை ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மெயின்டைன் வோக்கல் கார்ட்ஸ் ஃபார் நார்மல் கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க சுவாசம் பண்ணல, வாய் மூலியமாவும் சுவாசம் பண்ணல, மூக்கு மூலியமாவும் நீங்க சுவாசம் பண்ணல அப்படின்னா பேச முடியாது நம்மளால. அது சில பேர்த்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். என்னப்பா இங்க இருக்கு இல்லையா, இங்க என்ன இருக்கு, வோக்கல் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கம்மா? வோக்கல் கார்ட்ஸ், லாரிங்ஸ் பகுதி, லாரிங்ஸ் குரல் வலை. வோக்கல் கார்ட்ஸ் தமிழ்ல குரல் வலைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த பகுதி வந்துட்டு நம்ம எடுக்கக்கூடிய காத்துனால இது வைப்ரேட் ஆகும். நம்ம என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ, பிரெயின் என்ன பேசணும்னு நினைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இது வைப்ரேட் ஆகும். அந்த வைப்ரேஷன்னாலதான் என்ன வருது? சவுண்டு வருது. சரிங்களா? ஸோ அப்போ இது கம்யூனிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. தொடர்புக்கு, தகவல் தொடர்புக்கு இது வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது டு ரிமூவ் த ஹீட் ப்ரொடியூஸ். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். செல்லு வந்து என்ன பண்ணுதுப்பா? மெட்டபாலிசம் பண்ணுது. அந்த மெட்டபாலிசம் பண்றப்போ அது ஹீட் ப்ரொடக்ஷன் பண்ணும். செல்லு வந்து ஹீட் ப்ரொடக்ஷன் பண்ணும். அந்த ஹீட்டை வந்துட்டு நம்ம மூச்சு காத்து மூலியமா வெளியேறப்படுறதுக்கும், பாடியோடைய டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுக்கும், உடலுடைய நம்மளுடைய வெப்பநிலையை மெயின்டைன் பண்றதுக்கும், சீர்நிலை பண்றதுக்கும் எது ஹெல்ப் பண்ணுதுப்பா? சுவாசித்தல் உதவி புரிகின்றது. எழுதிக்கலாமா? தமிழ் ஏதாவது வேணும்னா கேட்டுருங்க, நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் போயிடலாமா? சரிப்பா. ஸோ நம்ம இனிஷியலா நம்மளுடைய ஏரோபிக் அனோரோபிக் பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? இப்போ நம்ம ஹியூமன் ரெஸ்பிரேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி we have to know about the parts. என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, நம்மளுடைய சுவாச குழாய்கள்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எஸ், என்னென்ன பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நேசல் பள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க, நாசி பள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. நேசல் கேவிட்டி அப்படிங்கிறது என்னதுப்பா? நாசி பள்ளம் அப்படின்னா ஒண்ணு இல்லை, இந்த மூக்கு பகுதி இருக்கு இல்லையா, இந்த மூக்கு பகுதி இருக்கு இல்லைங்களா, அதைத்தான் நாசி பள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. சைனஸ் தெரியும் இல்லையா? சைனஸ்ல எந்தெந்த பகுதின்ட்டு சுத்தி இருக்கும். கண்ணு கிட்ட, மூக்கு கிட்ட சுத்தி இருக்கும். காது வரைக்கெல்லாம் போகாது. ஆனா இந்த பகுதியை தான் என்னன்னு சொல்லுவாங்க? சைனஸ் பகுதின்னு சொல்லுவாங்க. இங்கேயும் போய் என்ன ஆயிக்கும்? நீர் கோத்துக்கும். அங்கேயும் போய் பாக்டீரியா தங்கிக்கும். அங்கேயும் போய் ஃபங்கஸ் தங்கிக்கும். அதெல்லாம் சரியா தங்காம இருக்கணும் அப்படின்னா we have to do some என்ன சொல்றது, காலையில இருந்து ப்ரஷ் பண்ணோன்னே சில விஷயம்லாம் நம்ம பண்ணணும். சரிங்களா? அந்த மூச்சு பயிற்சி அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னாலுமே அதுல இருந்து ரெக்கவர் ஆகலாம். சைனஸ் ப்ராப்ளம்ஸ்ல இருந்தெல்லாம் ரெக்கவர் ஆகும். ஸோ இது என்னதுப்பா? நாசி பள்ளம், நேசல் கேவிட்டின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் காற்றானது அதிகமாக எது நிறைந்த காற்றுப்பா? ஆக்சிஜன் நிறைந்த காற்று. எல்லா காற்றும் தானேப்பா உள்ள போகும். எல்லா விதமான கேஸும் தானே உள்ள போகும். நைட்ரஜனும் போகும், ஆர்கனும் போகும், வேற என்ன போகும்பா? என்னென்னலாம் இன்னர் கேசஸ் இருக்கோ எல்லாமே தான் உள்ள போகும். ஸோ அதுல ஆக்சிஜன் ஜாஸ்தியா இருப்பாங்க. இதன் வழியாக உள்ள போகுது. ஓரல் கேவிட்டின்னு சொல்லப்படுது. ஓரல் கேவிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ஒன்றும் இல்லை, நம்மளுடைய மவுத் பார்ட், இந்த பகுதி அசை போட்டோம்ல அந்த இடம். ஸோ ஓரல் பள்ளம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா நம்மளுக்கு வாய்ப்பள்ளம் அப்படின்னு கூட சொல்லலாம். கேவிட்டினாலே பள்ளம். ஓகேங்களா? அடுத்தது ஃபேரிங்ஸ் அப்படிங்கிறது பகுதி. ஃபேரிங்ஸ் வந்து தொண்டை பகுதின்னு சொல்லுவாங்க. ஃபேரிங்ஸ் வந்துட்டு தொண்டை பகுதி. இது ஒரு காமனான பகுதி. என்னது? காமனான பகுதி. காமன்னா எதுக்கு காமன்னா, மூச்சு இழுக்கக்கூடிய பகுதிக்கும் சாப்பிட்ட பகுதிக்கு காமனான பகுதி. அப்படின்னா எங்க இருக்கு? இங்க இருக்கு. இதுதான், இந்த இடம் தான். சரிங்களா? இந்த இடம் அது வந்துட்டு தொண்டை பகுதின்னு சொல்லப்படுது. எபிக்ளாட்டிஸ் பின்னாடி வரேன். அடுத்தது மூச்சானது எங்க போகும்பா? லாரிங்ஸ்க்கு. லாரிங்ஸ் நீங்க தொட்டு பார்த்தீங்கனாலே ஃபீல் பண்ணலாம். இங்க தொட்டு பார்த்தீங்கனாலே ஃபீல் பண்ணலாம். என்னன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வோக்கல் பாக்ஸ், வாய்ஸ் பாக்ஸ், குரல் வலை, இல்லைன்னா காட்லேஜ், வோக்கல் காட்லேஜ். சரிங்களா? குரல் வலை அப்படின்ட்டு சொல்லப்படுது. புரிஞ்சுங்களா? இது என்ன மாதிரி எலும்புகளால் ஆயிருக்குன்னா குருத்தெலும்புன்னு சொல்லுவாங்க, கார்டிலேஜ்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கம்மா? காட்லேஜ். அதாவது எலும்புல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய எலும்பு ஒண்ணு, இன்னொன்னு காட்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. வளையும். அந்த எலும்பு என்ன ஆகும்? வளையும். மூக்குலயும் இருக்கும் அந்த எலும்பு. இப்படி நம்ம வளைச்சிக்கலாம். காது என்ன மாதிரி எலும்புனால உண்டாயிருக்கு? காது ஒரு எலும்பு தான். அது என்ன மாதிரி எலும்புனால உண்டாயிருக்குமா? காட்லேஜ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்க இருக்கிறதும் என்னதான்ப்பா? காட்லேஜ். காட்லேஜ்னா அந்த எலும்பு நல்லா வளையக்கூடியதா இருக்கும். குருத்தெலும்புன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கப்பா? குருத்தெலும்பு வளையும். சரிங்களா? குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த எலும்பு ஜாஸ்தியா இருக்கும். அதாவது குழந்தை நல்லா வளையும். வளர வளர அந்த காட்லேஜ் என்னவா மாறிடும்? நல்லா ஸ்ட்ராங் போனா மாறிடும். அதனால குழந்தைங்களுக்கு ஜாஸ்தி என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க? எலும்பு ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லுவாங்க.
வளர வளர எலும்பு வந்துட்டு என்ன ஆயிடும்னு சொல்லுவாங்க, கம்மியாயிடும். எலும்பின் எண்ணிக்கை வந்துட்டு 208 வந்துட்டு மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இனிஷியலா வந்து கிட்டத்தட்ட 300க்கு ஈக்குவலா போகும் குழந்தைங்களுக்கு. 300 போன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. போக போக ஏதோ தேஞ்ச கட்டெரும்பான கதை தான். இதான் 208 அப்படிங்கிற மாதிரி எண்ணிக்கையில வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ட்ரக்கியா, மூச்சுக்குழல். ட்ரக்கியாங்கிறது என்னப்பா? மூச்சுக்குழல். சரிங்களா? ட்ரக்கியா வந்துட்டு 2 பகுதியா பிரியும். சரிங்களா? மூச்சு கிளை குழலா பிரியும். அது வந்துட்டு இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்கன்னா பிராங்கஸ் அப்படின்னு சொல்றாங்க. பிராங்கஸ் அப்படின்னு சொல்றாங்க. மூச்சு கிளை குழல். ஒண்ணு வந்து இப்ப நம்ம லங்ஸ் தெரிஞ்சு, சரிங்களா? லங்ஸ்ல ரைட் லங் வந்து கொஞ்சம் பெருசு. வலதுபுறம் இருக்கக்கூடிய நுரையீரல் வந்து பெருசுப்பா. இடதுபுறம் இருக்கக்கூடியது வந்துட்டு கொஞ்சம் சின்னது. எப்படி சொல்றாங்க அப்படின்னா, வலதுபுறம் அப்படிங்கிறது 3 கதுப்புகளால் ஆனது. 1, 2, 3. கொஞ்சம் பெருசு. பிக்சர் பாத்தீங்கன்னாலே தெரியும். இது இடதுபுறம் இருக்குது. லெஃப்ட் லங் வந்து 2 மட்டும்தான். 1, 2 தான். கதுப்புகள்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல லோப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 3 லோப்ஸ் இருக்கு. அதாவது 3 லோப்ஸ், 2 லோப்ஸ். ரைட் சைடு தான் பெருசு நம்மளுக்கு. புரிஞ்சுச்சாப்பா? சோ இந்த ஒவ்வொரு கிளைக்குழல், மூச்சு கிளைக்குழல், இந்த பிராங்கியோல்ஸ் அப்படிங்கிறது, பிராங்கஸ் அப்படிங்கிறது எப்படி எண்டப் ஆகுதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்படி வர்றாங்களா, பிரிஞ்சுட்டாங்களா, நிறைய பிரான்ச்சஸா கிளைகளாக பிரிவாங்க. சரிங்களா? அவங்கள என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பிராங்கை, பிராங்கியோல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தெரியுதா? எங்க போய் எந்த பாப்பாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் எங்க போய் எந்த அப்பாவாங்க அப்படின்னு ஆல்வியோலைன்னு சொல்லக்கூடிய ஏர் சாக்ஸ். ஆல்வியோலை, சாரி, இங்க ஒரு இங்க எல் வரும். ஆல்வியோலை, ஆல்வியோலை. சரியா? அது பேர் பார்த்துக்கோங்க. முடிவு வந்து எங்க வருதுமா? நுண்குழல்ல வந்து முடியுது. அது வந்து என்ன இருக்கு? நுண்கதுப்புகள், அதாவது நுரையீரல் நுண்கதுப்பில் காற்று பைகள் இருக்கு. சரியா? இது இப்படி இப்படி இருக்குமா, குட்டி குட்டி காற்று பைகளா இருக்கு. இதுல ஒவ்வொன்றிலையும் வந்து பிரான்ச்சஸ் வந்து முடியும். புரிஞ்சுங்களா? அவ்வளவு மைன்யூட்டா பிரிஞ்சு ஒவ்வொரு ஆல்வியோலை, எவ்வளவு ஆல்வியோலைஸ் இருக்கும், எவ்வளவு காற்று பைகள் இருக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான காற்று பைகள் இருக்குமா. மில்லியன் கணக்கான காற்று பைகள். இப்ப நீங்க நுரையீரல், இப்ப இந்த ஆட்டு நுரையீரல் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி அதுல இருந்து ஏதோ ஜூசியா ஒண்ணு வர மாதிரி இருக்கும். பார்த்திருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் என்னது? இந்த நுண்குழல் தான். மீன் இந்த காற்று பைகள் தான் ஆல்வியோலைஸ். புரிஞ்சுச்சாமா? இத்தனை பார்ட்ஸ் இருக்கு. எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் எதுப்பா? நாக்குப்பள்ளம், ஓரல் கேவிட்டி, அதாவது வாய்ப்பள்ளம். அடுத்தது ஃபேரிங்ஸ். இது பொதுவான பார்த்து 2 பேர்த்துக்குமே. உணவு போறதுக்கு பொதுவான பார்த்து, மூச்சு எடுக்கிறதுக்கு பொதுவான பார்த்து. இதுல மூச்சு மட்டும்தான் கவனிக்கலாம். லாரிங்ஸ் வந்து மூச்சு மட்டும்தான் போகும். இப்ப எபிக்ளாட்டிஸ் பத்தி சொல்றேன். பிக்சர் இருந்துச்சா? எபிக்ளாட்டிஸ் பத்தி சொல்றேன். எபிக்ளாட்டிஸ் எங்க இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. இங்க இருக்காங்க. இவங்க வந்து ஒரு கேட் மாதிரி. இப்ப நம்ம சாப்பிடுறப்போ தண்ணி குடிக்கிறோம், இல்லைன்னா சாப்பாடு சாப்பிடுறோம். எபிக்ளாட்டிஸ் வந்து என்ன பண்ணிடும்னா லாரிங்ஸை மூடி விடும். இப்படி ஓப்பன்ல இருக்குல்லப்பா. இப்போ இதுதான் வந்து ஃபேரிங்ஸ் பகுதி. காமன் பாத்வே ஃபார் இது. ஃபுட்டு சாப்பிடுவோம், மூச்சு வரும், மேல இருந்து மூக்குல இருந்து மூச்சு வரும். புரியுது இல்லைங்களா? இப்ப இது காமன் பாத்வே. இந்த எபிக்ளாட்டிஸ் வந்துட்டு சரி அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க தொண்டை பகுதி என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த தொண்டை பகுதியில் இருக்க எபிக்ளாட்டிஸ் வந்து இப்படி மூடிட்டு உணவு வந்து எப்படி போயிடும்? பின்னாடி இருக்க ஈசோபேகஸ் மூலியமா போயிடும். ஈசோபேகஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈசோபேகஸ் உணவு குழாயின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல என்ன சொல்லுவாங்கப்பா? உணவு குழாயின்னு சொல்லுவாங்க. உணவு குழாய் மூலியமா என்ன போயிடும்? தண்ணி போயிடும். லாரிங்ஸ்குள்ள காத்து மட்டும்தான் போகணும், தண்ணி போகக்கூடாது, உணவு நுண்பொருள்கள் எதுவும் போகக்கூடாது. போச்சுன்னா குறையிடும், நமக்கு ஒரு மாதிரி இப்படி இழுத்துக்குவோம், துப்புவோம், இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா? அது என்னன்னா ஆட்டோமேட்டிக் இம்யூனிட்டி தான். என்னன்னா அதெல்லாம் சாப்பிடாது, எங்க போய்க்கும்? ஸ்ட்ரெயிட்டா நுரையீரலுக்கு போய்க்கும். அது பிறகு பாதிப்பாய். சரிங்களா? அதனால ஆட்டோமேட்டிக்கா எபிக்ளாட்டிஸ் என்ன பண்ணும்? க்ளோஸ் பண்ணி விட்டுரும். லாரிங்ஸ் பகுதியை க்ளோஸ் பண்ணி விட்டுரும். லாரிங்ஸ் என்னப்பா? குரல்வளை பகுதியை க்ளோஸ் பண்ணி விட்டு அதுல காத்து மட்டும்தான் போகணும். தண்ணி குடிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா எபிக்ளாட்டிஸ் என்ன பண்ணிக்கும்? மூடிக்கும். சாப்பிடுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது பண்ணும். அதனால பேசிட்டே சாப்பிடாத, பேசிட்டே தண்ணி குடிக்காத. அதுக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆயிடும்? எபிக்ளாட்டிஸ் ஓப்பன் பண்றதா க்ளோஸ் பண்றதா அப்படிங்கிறது தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிடும். புரிஞ்சுச்சப்ப இப்ப எபிக்ளாட்டிஸோட வேலை என்னன்னு புரிஞ்சுச்சா?
எழுதிக்கலாமா? எந்த பிக்சர் விடுறது? இந்த பிக்சர் விடுமா? தமிழ்ல ஏதாவது வேணும்னா எழுதிக்கோங்க. இதெல்லாம் நம்ம ஹியூமன் பாடிஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸ். முக்கியமா ரெஸ்பிரேஷன்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸ். இங்கிலீஷ்ல இருக்கு. இது அழிச்சிடட்டுமா? அழிச்சிட்டாடா? இருக்கட்டுமா? தமிழ்ல காமிக்கணுமா? சரி, ரைட். ஹார்ட் எங்க இருக்காங்கன்னு தெரியுதா? ஹார்ட் அப்படியே ரொம்ப ப்ரொடெக்டடா நுரையீரலுக்கு நடுவுல ரிப்ஸுக்கு, இதெல்லாமே ரிப்ஸுக்குள்ளதான் இருக்கு. இவங்க 2 பேருமே ரிப்ஸுக்குள்ளதான் இருப்பாங்க. ஆனா ஹார்ட் அதுக்குள்ள ரொம்ப ப்ரொடெக்டடா இருக்காங்க. தமிழ்ல காமிக்கிட்டா? தமிழ் அங்க இருக்கு. குரல் வளைமுடி, அடுத்தது குரல் வலை. அந்த குரல் வளைமுடிங்கிறது தான் எபிக்ளாட்டஸ். அடுத்தது மூச்சுக்குழல், ப்ளூரல் ஜப்பு. ப்ளூரல் ஜப்பு இது ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க. இங்க கவனிச்சுக்கோங்க. நம்ம லங்ஸ் இருக்கு இல்லையா? லங்ஸுக்கு டெக்னிக்கல் பேர் என்ன நேற்று நம்ம பார்த்தோம்? டெக்னிக்கல் பேர் என்ன பார்த்தோம் லங்ஸுக்கு? நுரையீரலுக்கு. வெரி குட். பல்மனரின்னு ஒரு பேர் பார்த்தோம் இல்லையா? இந்த பல்மனரி அப்படிங்கிற இந்த லங்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 டபுள் லேயரால வந்து என்ன இருக்குமா? சூழப்பட்டுள்ளது. அதாவது கவர் ஆயிருக்கு. அது என்னன்னா ப்ளூரல் மெம்பரேன் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கப்பா? ப்ளூரல் மெம்பரேன். அதான் ப்ளூரல் ஜப்பு. ஓகேவா? ப்ளூரல் ஜப்பு, மூச்சு கிளை குடல். அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வேற என்னென்ன இருக்கு? நுரையீரல் இருக்கு, ப்ளூரல் திரவம் இருக்கு. ப்ளூரல் திரவம்னா ஒன்றும் இல்லை, அந்த 2 டபுள் லேயருக்கு நடுவில் ஒரு திரவம் இருக்கும். ப்ளூரல் லிக்விட் ஒன்று இருக்கும். அதுதான் வந்து என்னதுப்பா? ப்ளூரல் திரவம் அப்படின்னு சொல்லப்படுது. மூச்சு கிளை நுண்குழல், அதுதான் என்னதுப்பா? பிராங்கியோல். ஓகேவா? அப்புறம் இங்க டயப்ரம்னு ஒரு லேயர் ஒன்று இருக்கு. லங்ஸு, அதாவது நம்மளோட பாடி வந்து ரொம்ப நல்லா என்ன சொல்றது, டெவலப்ட் ஆகி வந்துட்டு உள்ள செட்டில்ட் ஆயிருக்கு. எப்படின்னா இப்போ தலைகீழா நிக்கிறோம், இப்படி நிக்கிறோம். லங்ஸ் கீழே இறங்கி வந்து எங்க வந்துடக்கூடாது? இன்டெஸ்டைன் பகுதிக்கு வந்துடக்கூடாது இல்லையா? உடல் பகுதிக்கு வந்துடக்கூடாது இல்லையா? அதுக்காக இங்க ஒரு லேயர் இருக்கும். அவங்க தான் யாருன்னா டயப்ரம். டயப்ரம் அப்படிங்கிறது என்னப்பா? உதரவிதானம். உதரவிதானம். இங்க ஒரு லேயர் இருக்கும். சரியா? இப்ப மூச்சு நல்லா இழுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி இழுக்கிறப்போ டயப்ரம் என்ன பண்ணும் அப்படின்னா கீழே இருக்க, இங்க கீழே யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா லிவர் இருக்காங்க, கணையம் இருக்காங்க, பேங்க்ரியாஸ் இருக்காங்க, சிறுகுடல், பெருக்குடல் எல்லாமே இருக்காங்க. அப்புறம் இப்ப பெண்கள் அப்படின்னா அவங்களோட ரீப்ரொடக்டிவ் பார்ட். இப்ப இது எல்லாமே இங்க ஒரு பர்டிகுலர் லேயர்ஸ் எல்லாமே ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. இந்த டயப்ரம் என்ன பண்ணோம்னா கீழே அப்படியே இதெல்லாமே புஷ் பண்ணும். மூச்சு இழுக்கிறப்ப, மூச்சு வெளியே விடுறப்போ டயப்ரம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்? ரிலாக்ஸ்க்கு வந்து இவங்களை புஷ் பண்ணும். யாரை புஷ் பண்ணும்? மேல வந்து நுரையீரலை புஷ் பண்ணும். சரிங்களா? அதெல்லாமே இதுல நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகேவா? புரிஞ்சுங்களா? எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏதாவது விட்டு போனது? பார்ட்ஸ் தான். யாரெல்லாம் ஹாஸ்டல்ல வந்துட்டு இருக்கீங்க? நீங்க டேஸ் காலர் இல்லையா? பின்னாடி கேட்பேனா? டேஸ் காலர் இல்லையா? நீங்க டேஸ் காலர் நீங்களும் ஹாஸ்டலாடா? இல்ல வெளியூர்? தென் நெக்ஸ்ட் ஸ்லைடு மாற்றணுமாமா? நெக்ஸ்ட் ஸ்லைடு மாற்றணுமா? ஓகே, தொண்டை பகுதி காமன் பாத்வே. எக்ஸ்ட்ரா இதெல்லாம் எதுவும் நீங்க கவலைப்பட்டுக்காதீங்க. அடுத்தது லாரிங்ஸ் பகுதி, குரல் வலை. இங்க நிறைய கார்ட்லேஜஸ் இருக்கும். இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தைராய்டு சுரப்பி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தைராய்டு பிரச்சனையா அப்படின்ட்டு எல்லாம் டாக்டர்ஸ் கேட்பாங்க இல்லையா? தைராய்டு சுரப்பி அது இங்கேதான் இருக்கும். தொட்டு பார்த்தாலே அதுவும் தெரியுவாங்க நம்மளுக்கு. சரிங்களா? சாஃப்டா இருக்கும் கொஞ்சம். தைராய்டு சுரப்பி வந்து லாரிங்ஸை சுத்தி இருப்பாங்க. இந்த மாதிரி தான் இருப்பாங்க. லாரிங்ஸை சுத்தி இருப்பாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இப்போ இந்த எலும்பு இருக்கு இல்லையாமா? இப்போ ஆண் குழந்தைகள் சின்ன வயசுலயும் சரி, பெண் குழந்தைங்களுக்கும் சின்ன வயசுலயும் சரி, குரல் எப்படி இருக்கும்? ஒரே போலதான் இருக்கும் இல்லையா? அது ஒரு பியூபர்ட்டி. இப்ப ஆண்களுக்கு பியூபர்ட்டி இருக்கு. சரியா? ஒரு 11 வயசு இல்ல 12, 13 அப்படின்னு அவங்களோட ஏஜ் ஆகிறப்போ என்ன ஆகும்னா இந்த லாரிங்ஸ் வந்து நல்லா வெல் டெவலப்ட் ஆகும். இந்த லாரிங்ஸ் எலும்பு, இந்த குருத்தெலும்புகள் எல்லாம் நல்லா வெல் டெவலப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்க ப்ரொஜெக்ஷன்ஸ் மாதிரி நீட்ட மாதிரி வரும். பொதுவாக பெண்களுக்கு அப்படி இருக்காது. ஆனா ஆண்களுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸோட இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னா ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. ஆடம்ஸ் ஆப்பிள். சரிங்களா? இது வந்து லாரிங்ஸ் தான். ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படிங்கிறது என்னது? குரல் வலை தான். ஓகேங்களா? இது அவங்களுக்கு இதுதான் அந்த 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 மெச்சூரிட்டி, அவங்க மெச்சூர்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கறது வந்துட்டு காட்டி கொடுக்கும். ஓகேவா? இது ஆண்களுக்கு. பெண்களுக்கு இப்படி நடக்காது. அவங்களுக்கு எப்ப போல எப்படி இருக்கோ அதே போலதான் குரல் வந்துட்டு இருக்கும். ஓகேவா?
நெக்ஸ்ட் போலாமா? அப்புறம் எபிக்ளாட்டிஸ் தான் என்னமா? என்ன பார்த்தீங்க? குரல் வளை மூடி. அடுத்து ட்ரக்கியா, மூச்சுக்குழல். அது 2 விதமா பிரியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எதில் வந்து முடியுது? நிறைய காற்றுப்பைகளா, ஆல்வியோலை அப்படின்னு சொல்லக்கூடிய காற்றுப்பைகளை முடியுது. நிறைய மில்லியன் கணக்கான, ஒவ்வொரு லோப்லையுமே மில்லியன் கணக்கான காற்றுப்பைகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மில்லியன் கணக்கானது இருக்குன்னு சொல்றாங்க. இப்படிதான் இருக்கும் அதனுடைய ஸ்ட்ரக்சர். யார் கனெக்டட் ஆயிருக்காங்கன்னு பாருங்க. பல்மனரி ஆர்டரியும் பல்மனரி வெயின் தான் வந்து கனெக்டட் ஆயிருப்பாங்க. எதுக்கு? இங்கதான் சுத்திகரிப்பு நடக்குது. சரிங்களா? பல்மனரி ஆர்டரி என்ன ரத்தம் கொண்டு போவாங்க? நுரையீரல் தமனி என்ன ரத்தம் கொண்டு போவாங்க? O2 ரத்தமா, CO2 ரத்தமா? நுரையீரல் தமனி, பல்மனரி ஆர்டரி. இதெல்லாம் தான் கேள்வி ஏரியா. CO2, வெரி குட். CO2 கொண்டு போவாங்க. பல்மனரி வெயின், நுரையீரல் சிரை, O2 மாத்தி இருக்கும்னு சொல்லிட்டேன். நேத்தே உங்ககிட்ட மாத்தி இருக்கும்னு சொல்லிட்டேன். ஸோ இது வந்து நடக்கும். சரியா? இங்க தெரியுதா? ஸோ பல்மனரி ஆர்டரி என்ன கலர்ல இருக்கு? என்ன கலர்ல இருக்குப்பா? ப்ளூ கலர்ல இருக்கு. பல்மனரி வெயின் என்ன கலர்ல இருக்கு? ரெட் கலர்ல இருக்கு. பொதுவா ரெட் கலர் அப்படின்னாலே ஆர்டரியா தான் இருக்கும். ப்ளூ கலர் அப்படின்னா சிறையா இருக்கும், வெயினா இருக்கும். ஆனா இங்க மாத்தி இருக்கு. சரிங்களா? ஸோ தமிழ்ல கொடுத்துருக்கு காற்று நுண் அறை. காற்று நுண்ணறை. ஆல்வியோலையை காற்று நுண் சிறை அறை, எப்படி வேணா என்ன பேர் வச்சு வேணா சொல்லலாம். ஆல்வியோலைய காற்று பைகள், காற்று அறை. சரி, ஸ்னோரிங் தான் தெரியும் இல்லையா உங்களுக்கு? வாட் இஸ் மீன் பை ஸ்னோரிங்? வாட்ஸ் மீன் பை ஸ்னோரிங்? குரட்டை விட்டது. ஏன் குரட்டை விட்டாங்களா? படிங்க. somebody study my that. What is that? படிங்க படிங்க கீர்த்தனா. Why do some people snore? Like the light silent. I have very both the that green. If I was too narrow, enough air to travel. This makes the surrounding tissue to vibrate and produce the snoring sound. ஏன் சிலர் குரட்டை விடுகிறார்கள்? உறக்கத்தில் நாம் மூச்சு விடும்போது மின் அன்னப்பகுதி அதிர்வடைவதால் கரகரப்பான ஒலி ஏற்படுகிறது. சரியாக மூடப்படாத சுவாசப்பாதையின் மேற்பகுதி, மூக்கு தொண்டை பகுதியில் இருக்கிறது, மிக குறுகலாகி போதுமான அளவு காற்று நுரையீரல் வழியாக செல்வதை தடுக்கிறது. இதனால் சுற்றியுள்ள திசுக்கள் அதிர்வடைந்து குரட்டை ஒலி ஏற்படுகிறது. அதாவது சரியா மூடிப்படுத்தணும். அவங்க அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அது என்ன ஆகும்? இந்த பற்றி ரொம்ப ரொம்ப ஒர்க் பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து படுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாகவே குரட்டை விட மாட்டாங்க. அன்னைக்கு ஹெவி ஒர்க்காக இருக்கும். லேடிஸாக இருந்தாலும் சரி, சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, நைட்டு குரட்டை எடுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அது டியூ டு சம் ஹெவி ஒர்க்னால கூட வரும். ஆனால் சிலர்லாம் தொடர்ச்சியாக குரட்டை விட்டுட்டே தான் தூங்கிட்டு இருப்பாங்க. எங்கள் அப்பாலாம் எக்ஸாம் குரட்டை விட்டாருன்னா பக்கத்தில் யாருமே போக முடியாது. அப்படியே குரட்டை விட்டுட்டே தான் தூங்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுதான் அதுக்கு காரணம். சரிங்களா? போட்டோ எடுத்துச்சு. இது கூட நம்மளுக்கு எக்ஸாம்பா கேட்கலாம். ஏன்டா வேட்டி கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னீங்க. குரட்டை கேள்வி கூட நம்மளுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு. நான் என்ன வேணா கேட்பேன். நான் தான் சொல்லிட்டேன், ப்ராடா சிலபஸ் வச்சிருக்கேன், என்ன வேணா கேட்பேன் அப்படிமா. எடுத்துட்டீங்களா? ஓகே, நான் அப்ளை சொன்ன விஷயம் தான்மா. டியூரிங் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது என்னம்மா? டியூரிங் நம்ம வந்து காற்றை உள்ள இழுக்கிறப்ப டயஃப்ரம் கீழே வந்து கான்ட்ராக்ட் ஆகும். கீழே உதரவிதானம்னு பார்த்தோம் இல்லையா தமிழ்ல? அது வந்து என்ன ஆகுது? கான்ட்ராக்ட் ஆகும், சுருங்கும். அதே மாதிரி டயஃப்ரம் வந்து ரிலாக்ஸ் ஆகும். உதரவிதானம் வந்துட்டு தளர்வடையும். தளர்வடைகிறப்போ யாரை சுருங்க வைக்கும்? ஹெல்ப் பண்ணுவோம். நுரையீரலை போய் சுருக்க வைக்கும். நுரையீரலை சுருங்க வைக்கிறப்போ அப்போ ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு ஆகும், நிறைய மூச்சு வழியா வெளியே வராது. ஓகே, இப்போ பொதுவாக என்னென்ன விதமான டிஸார்டர்ஸ் இருக்கு? ஆஸ்துமா, எஃபிசிமா, பிராங்கைட்டிஸ், நிமோனியா, டியூபர்குலோசிஸ் மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. இதுல என்னென்ன விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்டா இருக்கு. இது நம்ம புக் டீட்டெயில், ஹையர் ஸ்டடி டீட்டெயில் 11th and 12th புக்ல. தெரியுதா? ஒரு நிமிஷம் அப்படியே நான் பண்ணியே.
ஓகே. என்னென்ன குடுத்துருக்காங்க? என்னாச்சுங்க? கிளியரா இல்ல. ஆமாடா. அது கொஞ்சம் பிக்சர் வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. ஃபோட்டோ எடுத்து தர்றதா? நான் வேணா மெட்டீரியல் குடுக்கலையா இன்னும்? அப்படியா? நான் குடுத்துருவாங்கன்னு நெனச்சேன். நேத்தே குடுத்துருப்பாங்கன்னு. நான் கேட்டு பார்க்குறேன்டா. ஃபோட்டோ எடுத்து தர்றதா? இல்லன்னா நீங்க எடுங்கம்மா காவியா. நீங்க எடுத்து வேணா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா வரும்னு நெனைக்கிறேன். என்ன குடுத்துருக்கு? பல்மனரி எம்பாலிசம். நுரையீரல் ரத்தக்கட்டு. நுரையீரல்ல வரக்கூடிய எம்பாலிசம். சரிங்களா? பல்மனரி எம்பாலிசம் அப்டின்னா என்னப்பா? பிளட் கிளாட் தட் அக்கர்ஸ் இன் தி லங். அதாவது நுரையீரலில் ஏற்படும் இரத்த கட்டி. சொல்ல சொல்ல எழுதிக்கிட்டீங்கனாலும் ஓகே. நுரையீரல்ல ஏற்படக்கூடிய இரத்த கட்டி. அடுத்தது பிராங்கைட்டிஸ். மார்புச்சளி. சரிங்களா? மார்புச்சளி என்பது கிளை மூச்சுக்குழல் சுவற்றில் ஏற்படும் வீக்கமா. இதுக்குன்னா இன்ஃப்ளேஷன் ஆஃப் தி லைனிங் ஆஃப் யுவர் bronchial டியூப்ஸ். இன்ஃப்ளேஷன் ஏற்படுறதுப்பா. எங்க இன்ஃப்ளேஷன் ஏற்படுறது? இந்த மூச்சுக்குழல் இருக்கு இல்லையா? ட்ரக்கியால இருக்கு இல்லையா? அங்க இல்ல அப்படின்னா உள்ளுக்குள்ள bronchial டியூப்ஸ் அதுக்குள்ள ஏற்படக்கூடிய இன்ஃப்ளேஷன். ஆஸ்துமா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆஸ்துமா என்னது? It's a condition in which airways narrower and swell and produce extra mucus. ஜாஸ்தி சளி ஏற்படுறதாம்ப்பா. சளினால என்ன ஆயிடுவாங்க? அவங்களுக்கு அந்த பாத்வே வந்து குறுகிடும். அப்போ குறுகிறதுனால இப்படி ஏற்படும். என்ற நிலையில் காற்றுப்பாதை சுருக்கி வீங்கி மேலும் கோழையை சுரத்தல் ஆகும். அடுத்தது புற்றுநோய். இதுதான் லங் கேன்சர். லங் கேன்சர் மோஸ்ட்லி எதனால வரும் அப்படின்னா ஸ்மோக்கிங்னால வரும். The number one cause of cancer death, ஸ்மோக்கிங் இஸ் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் லங் கேன்சர். அப்போ வந்துட்டு புகைப்பிடிப்பது தான் இதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கு. எதுக்கு? புற்றுநோய். நிமோனியா கேள்விப்பட்டிருப்பீங்க. நிமோனியா அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வைரஸ்னாலையும் ஏற்படலாம், பாக்டீரியானாலையும் ஏற்படலாம், வேற ஏதாவது பேத்தஜன்ஸ்னாலே ஏற்படும். ஸோ நுரையீரல் வீங்கி இந்நோயால் சிறிய நுண் காற்று பைகளான alveolus பாதிப்படைகின்றது. ஸோ இட்ஸ் an inflammatory condition of the lung affecting primarily the small as alveoli. alveoli பாதிப்பு ஏற்பட்டது. எதுப்பா? நிமோனியா. பல்மனரி எடிமானா வீக்கம்பா. நுரையீரல் வீக்கம். இந்நோயில் நுரையீரல் திசு மற்றும் காற்று இடைவெளிகளில் நீர் கோர்க்கல். சரிங்களா? there is a fluid accumulation in the asap and the lung spaces of the lung. அப்புறம் எஃபிசிமா அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த நிலையில் காற்று பைகள் பெரிதாவதால் சுவாச வீதம் குறைகின்றது. A lung condition that causes shortness of breath due to widening of alveoli. அப்புறம் apoplectic. The collapse of a lung or a lobe of a lung develops when alveoli within the lung become deflated. So இது என்னன்னா முக்கியமா சுவாச பைகள் சுருங்குவதால் நுரையீரலில் கதுப்பு அல்லது முழு நுரையீரலும் சுருங்கிவிடும் நிலையா. காஸ்டநோய் டியூபர்குலோசிஸ். இது டியூபர்குலோசிஸ் மெயினா எதனால ஏற்படும் அப்படின்னா ஒரு பாக்டீரியானால தான் ஏற்படும். நிமோனியா எதனால வேணா ஏற்படலாம். பாக்டீரியா, வைரஸ், பேத்தஜன்ஸ்னால ஏற்படலாம். ஆனா டிபி எதனாலமா மைக்ரோ பாக்டீரியம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியானால தான் ஏற்படும். மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் தெரியுதா? Mycobacterium tuberculosis. It's an infectious disease caused due to a bacterium. Pleurisy is a condition in which pleura becomes inflated. நுரையீரல் ஜப வீக்க நோய். இந்நோயில் நுரையீரல் பிரையான ப்ளூராவில் ஏற்படும் வீக்கம் ஆகும்.
இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, 2 விதமான ரெஸ்பிரேஷன்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? சரிங்களா? கமிங் டூ செல் ரெஸ்பிரேஷன். ஹெட்டிங் போட்டுக்கோங்க. சரி. இப்போ நான் நேத்து சொன்ன விஷயம் தான். இப்போ நம்ம சுவாசிச்சுட்டோம். சரிங்களா? சுவாசம் பண்ணிட்டோம். அந்த ஆக்ஸிஜன் வந்துட்டு நுரையீரலுக்கு வந்துருச்சு. நுரையீரல்ல ஆல்வியோலை இருக்காங்க. எவ்வளோ ஆல்வியோலை இருப்பாங்கன்னு சொன்னேன்? நிறைய மில்லியன் கணக்கான ஆல்வியோலைஸ் இருப்பாங்க. அந்த ஆல்வியோலையுடைய வேலை என்னம்மா? இல்லப்பா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எழுதிக்கலாம். சரிங்களா? சொன்னதுக்கு அப்புறம் எழுதிக்கலாம். இப்ப அந்த ஆல்வியோலை அப்படிங்கிறது என்ன பண்ணும்? அந்த ஆல்வியோலைக்கு நிறைய பிரஷர் கிடைக்கும். ஏன்னா டயப்ரமும் ஒரு பிரஷர் குடுக்கும். இன்டர்னல் பிரஷரும் இருக்கும். ஹார்ட்டும் பிரஷர் குடுக்கும். இப்ப இது என்ன பண்ணுது? அந்த ஆல்வியோலைல வந்துட்டு ரத்தம் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த ஆல்வியோல ரத்தம் இருக்கும். கெட்ட ரத்தம் கொண்டு வரவங்க யாரு? ஆல்வியோலைக்கு கெட்ட ரத்தம் கொண்டு இப்ப இதுதான் ஒரு ஆல்வியோலை. ஒரே ஒரு காற்றுப்பை மட்டும் எடுத்துக்கலாம். மூச்சுநூல், காற்றுப்பை அப்படிங்கிறது மட்டும் எடுத்துக்கலாம். ஒண்ணே ஒண்ணு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு கார்பன் டை ஆக்சைடோட ரத்தம் கொண்டு வரவங்க யாரு? வெரி குட். யாருமா? பல்மனரி ஆர்டரி. அத தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? நுரையீரல் தமனி கொண்டு வராங்க. இதுல வந்து நிறைய ரத்தம் இருக்கு. நிறைய குட்டியுண்டு. அது பாக்குறதுக்கு சின்னூண்டு தான் இருக்கும். மைக்ரோஸ்கோப்புக்குள்ள தான் இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு இருக்காங்க. ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடு இருக்காங்க. இப்போ அதே சமயம் இவங்க வந்து நம்மளுக்கு ட்ரக்கியா வழியா, பிராங்கியால் வழியா கனெக்டட் ஆயிருக்காங்க இல்லையா? இந்த பை அது கூட தானே கனெக்டட் ஆயிருக்கு. இதுல ஒண்ணு வராங்க. யார் வரா? ஆக்சிஜன் உள்ள வரா. புரியுதோ? இப்ப இது என்ன ஆகுதுன்னா டிஃப்யூஷன் நடக்கும். என்ன நடக்கும்பா? பரவல். பரவல்னால என்ன ஆகும்னா ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் இது ஆக்சிஜன் வந்துட்டு என்ன ஆயிக்கும்? யார் மூலியமா வெளியே போவாங்க? சக் பண்ணப்பட்டு பெயின் மூலியமா, பிபி மூலியமா, அல்லது நுரையீரல் திரை மூலியமா ஹார்ட் எடுத்துட்டு போகும். ஓகேவா? இங்க இருந்து ஹார்ட்ல இருந்தா வருது. இதுவும் ஹார்ட்ல இருந்தா வருது. இதுவும் ஹார்ட்டுக்கு தான் போகும். இப்போ இங்க இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எப்படி போகும்? பேக் ப்ராசஸ். நம்ம மூச்சு வழியா கார்பன் டை ஆக்சைடு வெளிவிடும். இப்ப இந்த ஒரு ஆல்வியோல இந்த வேலை பார்க்குதுன்னா எல்லா ஆல்வியோலையும் இதே வேலை தான் பார்க்கும். அட் த சேம் டைம் ப்ரெஷர் கிடைக்கும். ஹார்ட்ல இருந்து ப்ரெஷர் வரும். டயப்ரமும் இதுக்கு வந்து என்ன பண்ணும்பா? புஷ் பண்ணும். பண்ணு இந்த வேலையை பண்ணு அப்படின்றத ப்ரெஷர் கொடுக்கும். இதான் அந்த இன்டர்னல் ப்ரெஷர்ஸ். இதுங்களா நம்ம பாடிக்குள்ள நடக்கக்கூடிய இன்டர்னல். ஸோ இப்போ இதுல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தர் நல்ல ரத்தம் எடுத்துட்டு போறாரு. பல்மனரி ஆர்டரி. இதுக்கப்புறமா உங்களுக்கு கதையெல்லாம் தெரியும் இல்லையா? பல்மனரி ஆர்டரி எடுத்துட்டு போறாங்க. பல்மனரி ஆர்டரி எங்க கொண்டு போவாங்க? ஹார்ட்டுக்கு கொண்டு போவாங்க. எங்க கொண்டு போறாங்கன்னா whether taking in சொல்லுங்க. எங்க கொண்டு போறாங்க? இந்த அறைக்கு போயிடல. நேத்து பார்த்தோம். லெஃப்ட் ஆரிக்கல்னா ஏட்ரியம் இல்லையா? லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு கொண்டு போறாங்க. லெஃப்ட் ஏட்ரியம் மூலியமா என் பர்டிகுலர் வால்வ் மூலியமா கீழே வருவாங்க. லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வருவாங்க. பைகஸ்பிட் வால்வு, ஈறுதல் வால்வு அல்லது மிட்ரல் வால்வு. அப்புறம் இங்க ஒரு வால்வு இருக்காங்க. என்ன வால்வு? அயோட்டிக் வால்வு. அயோட்டிக் வால்வு, பெருந்தமனி வால்வு. சரிங்களா? அது மூலியமா பெரிய ஒரு ஆர்டரி இருக்கு. அவங்க யாருப்பா? பெருந்தமனி. அது மூலியமா ரத்தம் எல்லா பார்ட்டுக்குமே, பாடியில இருக்க எல்லா பார்ட்டுக்குமே ஓட்டு நிறைஞ்ச ரத்தம் போய் சப்ளை பண்ணப்படுது. சரிங்களா? ஓட்டு நிறைஞ்ச ரத்தம் சப்ளை பண்ணுது. இப்ப இதனோட ஈச் ஆஃப் எவ்ரி பாயிண்ட் எங்க போகும்? இந்த ஒவ்வொரு ஓட்டு நிறைஞ்ச ரத்தமும் எங்க போகும்? இந்த ஓட்டுவை கேரி பண்றதுக்கு தான் யார் இருக்கா பிளட்ல? புரோட்டீன். ஒரு புரோட்டீன் இருக்காங்க. ஆர்பிசில இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீன் ஹீமோகுளோபின் இருக்காங்க. அவங்க எடுத்துட்டு போவாங்க. இரும்பு எடுத்துட்டு போறாரு. ஸோ அந்த ஓட்டு போகுது. எல்லாம் எங்க போய் எண்ட பார்ப்பாங்க?
எல்லாரும் எங்க போறாங்கம்மா? செல்லுக்கு போறாங்க. இப்ப இந்த O2 நிறைஞ்ச சுவாசம் நடந்துச்சுன்னா அது ஏரோபிக், காற்று சுவாசம். இது நம்ம பண்ணனாலும் சரி, நாய்க்குட்டி பண்ணுச்சுனாலும் சரி, சின்ன சின்ன நுண்ணுயிர்கள் பண்ணுச்சுனாலும் சரி, அது என்ன டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் பா? ஏரோபிக், காற்றுள்ள சுவாசம். காற்றுள்ள சுவாசம். புரிஞ்சுச்சுங்களா? அதுக்கப்புறமா வரக்கூடிய விஷயம் தான் இது. இப்ப பார்ப்போம். இப்போ ரெஸ்பிரேஷன் இஸ் கியூமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் 4 மெட்டபாலிக் ஸ்டேஜ். ஸோ நீங்க என்னன்னா ஒரு செல் அப்படிங்கிறது ஒரு செல் ரெஸ்பிரேஷன் பண்ணுது அப்படின்னா செல் ரெஸ்பிரேஷன் இப்போ செல்லுக்குள்ள நடக்கிறத நம்ம பார்க்க போறோம். வந்துட்டாங்க, யார் வந்துட்டாங்க? ஆக்சிஜன் வந்துட்டாங்க. யார் எடுத்துட்டு வராங்க? ஹீமோகுளோபின் எடுத்துட்டு வராங்க. சரிங்களா? ஹீமோகுளோபினுக்கு மிக முக்கியமான நியூட்ரிஷன் யாரு? அயன். இதான் நம்ம நேற்று பார்த்த கண்டென்ட். ஸோ அப்போ வந்துட்டாங்க, செல்லுக்குள்ள வந்து பிளாஸ்மா மெம்பரேன் கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு ஆக்சிஜன் உள்ள வராங்க. வந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரெஸ்பிரேஷன் இஸ் கியூமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கியூமுலேட்டிவ்னா என்னது? எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டு செயல்பாடு தான் சொல்றாங்க. ஒரு 4 ஸ்டேஜஸ் இருக்குன்னு சொல்றாங்க, 4 நிலைகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் யாருமா? கிளைகாலிசிஸ். செகண்ட் யாருப்பா? ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட் சைக்கிள். இதெல்லாம் நீங்க 11th and 12th படிச்சிருந்திருப்பீங்க இல்லையா? இப்போ 10thலயே இருக்கு. இந்த சிட்ரிக் ஆசிட் சைக்கிள், சிட்ரிக் அமில உணர்ச்சி. இது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்னு என்னதுப்பா? எலக்ட்ரான் கடத்து சங்கிலி அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரான் கடத்து சங்கிலி. உள்ளுக்குள்ள போயிட்டு என்னென்னலாம் பார்க்கணும் தேவையே இல்லை, வேண்டாம். கொஸ்டின் வந்துச்சுனாலும் விட்டுட்டு வந்துருங்க. சரிங்களா? விட்டுட்டு வந்துருங்க. கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம்ப்பா, ஈஸியா படிச்சுக்கோங்க. புரிஞ்சுங்களா? இது என்னென்ன ப்ராசஸ்? ஒரு தடவை என்ன கேட்டிருக்காங்கன்னா, குரானாலஜி வைஸா அடுக்குங்க. எந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் வரும், எது செகண்ட் வரும், எது தேர்ட் வரும், அதை படிச்சுக்கலாம். உட்காந்துட்டு இதெல்லாம் படிச்சுட்டு இருக்க முடியுமா? எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிருக்கீங்க? எல்லாமே படிக்கணும். இருங்க, அது காமிக்கிறேன். இது கூட படிச்சிடலாம். இதெல்லாம் படிக்க முடியுமா? தேவையா? நம்ம நீட்டாக படிச்சுட்டு இருக்கோம். வேண்டாம், நானே வேண்டான்னு சொல்லிட்டு சரிங்களா? இந்த டைத்தை வேஸ்ட் பண்ணி உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு போய் ஹிஸ்ட்ரி படிங்க, குவாலிட்டி படிங்க. சயின்ஸ் இந்த அளவுக்கு இந்த இடத்த போகாதீங்கம்மா. சரிங்களா? கேட்க மாட்டாங்க, கேட்டாலும் விட்டுருங்க. ஓகே, இப்போ என்ன நடக்குதுப்பா கவனிச்சுக்கலாம். ஆக்சிஜன் மட்டும் கூட வருவாங்களா? இல்ல, இன்னொருத்தர் வராரு. யார் அவரு? கூட இன்னொருத்தர் வராரு. யாருமா? அயன் இல்லப்பா, அயன் ஹெல்ப் மூலியமா தான் ஆக்சிஜனே உள்ள வர்றாங்க. அயனுக்கு அவ்வளவுதான் வேலை. சரியா? அயனுக்கு அவ்வளவுதான் வேலை. உள்ளுக்குள்ள வேற ஏதாவது நடக்கலாம். நான் அந்த அளவுக்கு டாக்டர் படிக்கல. உள்ளுக்குள்ள அயனுடைய வேலைகள் வந்துட்டு என்ன வேணா நடக்கலாம். ஆனா கூட யார் வரா? குளுக்கோஸ் வராங்க. சரிங்களா? அப்போ குளுக்கோஸ், இவர் யாருமா? குளுக்கோஸும் ஆக்சிஜனும். இப்போ நீங்க படிச்சிருந்துப்பீங்க, ரீகால் பண்ணிக்கோங்க. ஆக்சிஜன் இருக்கிறப்போ என்ன ஆகும்னு சொல்லி படிச்சிருக்கீங்க. கம்பஷன் ரியாக்ஷன் நடக்கும்னு படிச்சிருந்திருப்பீங்க. கம்பஷன் என்னது? ஆக்சிஜன் இருக்கிறப்ப தான் தீ நல்லா எரியும்னு படிச்சிருந்திருப்பீங்க. ஆமாவா இல்லையா? ஆக்சிஜன் இல்லாதப்ப என்ன எரியாது? தீ எரியாது அப்படிங்கிறத படிச்சிருந்திருப்பீங்க. அப்போ இந்த குளுக்கோஸை எரிய வைக்குது, கேலரியை பேர்ன் பண்ண வைக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த கேலரிங்கிறது இங்க என்னது? குளுக்கோஸ் தான் கேலரிஸ். குளுக்கோஸ் தான் என்னப்பா? கேலரிஸ். இப்போ ஃபேட்டா இருக்காங்க, குண்டா இருக்காங்க, உங்க கேலரிஸ் பேர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பேர்னிங் என்னது? ஆக்சிஜன் மூலியமா தான். இப்போ நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும், ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும், டயட்ல இருக்கணும் அப்படிங்கிறதா. ஸோ கிளைகாலிசிஸ் நடக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கிளைகாலிசிஸ் நடக்குது. கிளைகாலிசிஸ் அப்படின்னா என்னன்னா ஸ்பிளிட்டிங் ஆஃப் குளுக்கோஸ். ஸ்பிளிட்டிங் ஆஃப் குளுக்கோஸ். குளுக்கோஸ் வந்து என்னங்கம்மா? ஸ்பிளிட்டை பார்க்குது. இப்போ இங்க 6 கார்பன் மாலிகூல் வந்துட்டு என்னவா மாறும் அப்படிங்கிறாங்க அப்படின்னா இங்க பாத்துக்கலாம். கிளைகாலிசிஸ் அப்படிங்கிறது இஎம்பி பாத்வே அப்படிங்கிறது என்னன்னா ஸ்பிளிட்டிங் ஆஃப் சுகர். சுகர்னா நத்திங் பட் வாட்பா? குளுக்கோஸும் சுகரும் ஒன்றுன்னு சொல்லிட்டேன் நான் உங்ககிட்ட இல்லையா? ஸோ குளுக்கோஸை வந்துட்டு உடைக்கிறது. சரிங்களா? பிரேக் டவுன்ஸ் குளுக்கோஸ் இன்டு பைருவேட். பைருவேட்னா 3C கார்பனா மாற்றணும். அதாவது 3 கார்பனா மாற்றணும். 6 கார்பனா என்னவா உடைக்கணும்பா? 3 கார்பனா மாற்றணும். அதுதான் கிளைகாலிசிஸ். இது எங்க நடக்கும்னா சைட்டோபிளாசத்துல நடக்கும். இருக்குதா? சைட்டோபிளாசத்துல நடக்கும். உள்ள வந்துட்டாங்க. யார் வரா? ஃபர்ஸ்ட் செல்லுக்குள்ள யார் வரா? ஆக்சிஜனும் வராரு, கூடவே குளுக்கோஸையும் கூட்டிட்டு வராரு. அந்த குளுக்கோஸ் நம்ம டைஜஷன்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கும். கார்போஹைட்ரேட் சாப்பிடுறோம், ஃபேட்டு சாப்பிடுறோம், சம்டைம்ஸ் ப்ரோட்டீன்ஸும் நம்மளுக்கு என்னவா இருக்கும்? கார்போஹைட்ரேட்டா இருக்கும். அப்போ அது மூலியமா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுப்பா? இந்த குளுக்கோஸ் கிடைக்கிறாங்க. அப்போ அதை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பிரேக் டவுன் பண்றது.
இதுதான் கிளைகாலிசிஸ் ப்ராசஸ். லிசிஸ்னாலே என்ன அர்த்தம்? லிசிஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஸ்பிளிட்டிங்னு அர்த்தம், உடைக்கிறது அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? 2 மேஜர் ஃபேசஸ். இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. ஸோ என்ன ஆகுது, குளுக்கோஸ் வந்துட்டு இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல சைட்டோபிளாசத்துல பைருவேட்டா மாறும். அப்போ ஒரு எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜினா என்னது? இங்க ஏடிபி தான். அப்போ ஒரு எனர்ஜி கிடைக்கும். இந்த எல்லா ப்ராசஸுமே மேக்ஸ் டு மேக்ஸிமம் மைட்டோகாண்ட்ரியால தான் நடக்கும். சரியா? அதாவது இந்த ப்ராசஸ் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு. இந்த ப்ராசஸ் எது? ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் பைருவிக் ஆசிட் சைக்கிள், சிட்ரிக் ஆசிட் சைக்கிள், அது டிசிஎஸ் சைக்கிள்னு சொல்லலாம், கிரிப் சைக்கிள்னு சொல்லலாம், சுழற்சின்னு சொல்லலாம், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், அதாவது எலக்ட்ரான் கடத்து சங்கிலி. இந்த 3மே எங்க தான் நடக்குது? மைட்டோகாண்ட்ரியால தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் மட்டும்தான் எங்க நடக்கும்? சைட்டோபிளாஸ்ட்ல நடக்கும். இது ஒரு தடவை டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? கிளைகாலிசிஸ் எங்க நடக்குது? மைட்டோகாண்ட்ரியாவா, சைட்டோபிளாசமா, கோல்கி பாடியா, இல்ல நியூக்ளியஸ்குள்ள நடக்குமா? செல்லுக்குள்ள நடக்குது. ஆனா செல்லுக்குள்ள எங்க நடக்குது? இப்போ ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் பைருவிக் ஆசிட் சைக்கிள், பைருவிக் அமிலத்தின் ஆக்சிஜனேட்டட் டீகார்பாக்சிலேஷன், இது எங்க நடக்குது? மைட்டோகாண்ட்ரியால. ஸோ இதுதான் மைட்டோகாண்ட்ரியா ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்றாங்க. பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம். புரியுதோ? குளுக்கோஸ் ஆக்சிஜன் கூட சேர்ந்து கடைசியில எந்த ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடு வெளிவிடும் செல்லு. வாட்டர் ப்ரொடக்ஷன் பண்ணும். கூடவே என்ன ப்ரொடக்ஷன் பண்ணுப்பா? இதுதான் முக்கியம். இதுதான் ஏடிபி தான் முக்கியம். 36 ஏடிபி மாலிகூல்ஸை வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் மூலியமா ஒரு ரெஸ்பிரேஷன், ஒரு தடவை செல் ரெஸ்பிரேஷன் பண்ணுதுன்னா நடத்தி முடிச்சிடும். புரிஞ்சுங்களா? கிளைகாலிசிஸ் எங்க நடக்கும்? சைட்டோபிளாஸ்ட்ல நடக்கும். அப்படின்னா என்ன? பைருவேட்டா மாத்துறது. இப்போ இங்க சில நோட்ஸ் இருக்கு, அது அப்புறம் நான் சொல்றேன். இப்ப இது மட்டும் எழுதிக்கோங்களேன். எழுதிட்டு இதை நோட் பண்ணிட்டு சொல்லுங்க. நம்ம இன்னொரு பிக்சர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதுல நோட் பண்ணிக்கோங்க. அதுல கிளைகாலிசிஸ் பத்தி எழுதிக்கோங்க. முடிச்சிட்டீங்களாமா? கீழே அந்த ஈக்குவேஷன் போட்டுக்கோங்க. C6H12O6 + 6O2 என்ன கொடுக்கும்? 6 கார்பன் டை ஆக்சைடு மாலிகூல், 6 வாட்டர் மாலிகூல். அப்புறம் எவ்வளவு ஏடிபி மாலிகூல் கொடுக்கும்? 36 38 ஏடிபி கொடுக்கும். அதுதான் எனர்ஜி. அந்த எவ்வளவு எனர்ஜி கொடுக்குது அப்படிங்கறது ஒரு தடவை கேள்வியா கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு தடவை செல் ரெஸ்பிரேஷன் நடக்கிறப்போ எவ்வளவு ஏடிபி மாலிகூல்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படிங்கறதும் கேள்வியா கேட்டு. இப்போ என்ன எழுதிக்கிறீங்க அப்படின்னா, இதெல்லாம் அப்புறம் வரலாம். பச்சை போட்டிருக்காங்க. இதை விட்டுருங்க, இந்த பகுதி விட்டுருங்க, இதை மட்டும் எழுதி. குளுக்கோஸ் சின்ன சுகர்ப்பா, நம்ம பெரிய பெரிய சுகர்ஸ் எல்லாம் இருக்கு. சும்மா பாருங்க. இப்போ ஒரு கிளைகாலிசிஸ்னா எப்படி நடக்கும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கிளைகாலிசிஸ்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இப்போ குளுக்கோஸ் உள்ள போறாங்க. சைட்டோசால் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, சைட்டோபிளாசம் தான். குளுக்கோஸ் உள்ள போறாங்க, ஸ்பிளிட் அப் ஆகுறாங்க, அவங்க இங்க நடக்கிறாங்க. இதுவே ஆரோபிக்னு எப்படி நடப்பாங்க, ஆனரோபிக்னு எப்படி நடப்பாங்க அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆனரோபிக் ஆக்சிஜன் இல்ல, அவர் கூட யார் வரல? ஆக்சிஜன் இல்ல. அப்ப அவங்க என்னவா மாறிடுவாங்கன்னு சொல்றாங்கம்மா? நோ O2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எத்தனால் லாக்டேட் அப்படிங்கிற மாதிரி மாறிடும். எத்தனால் அல்லது லாக்டிக் அமிலமா மாறிடுவாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுவே இருந்தாங்க அப்படின்னா அவங்க அஸ்டைல் COA அப்படிங்கிற மாதிரி மாறிடுவாங்க. பைருவேட்டா மாறி அஸ்டைல் COA அப்படிங்கிற மாதிரி மாறிக்குவாங்க. அடுத்ததெல்லாம் இது என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது மேக்சிமம் மைட்டோகாண்ட்ரியால தான் நடக்குது. மைட்டோகாண்ட்ரியால மேட்ரிக்ஸ்ல F1, F0, F1 நல்லா இருக்கும். அங்க நடக்கும். அடுத்தடுத்த ப்ராசஸ் மைட்டோகாண்ட்ரியால நடக்கும். அந்த இன்னர் லேயருக்குள்ள நடக்கும். ஓகேவா? கிரெப்ஸ் சுழற்சி அதே போலதான். எங்க நடக்கும்? மைட்டோகாண்ட்ரியால தான் நடக்கும். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல தான் கடைசி எண்ட் ஆஃப் இப்போ ஒவ்வொன்றிலையும் நம்மளுக்கு ஏடிபி கிடைச்சிக்கிட்டே வரும்பா. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் உள்ள போயெல்லாம் உள்ள டெப்தா நான் சொல்லலை, தேவையில்லை, அது நமக்கு தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் கிளைகாலிசிஸ்லயும் ஏடிபி ப்ரொடக்ஷன் ஆகும். அடுத்து வரக்கூடிய ஆக்சிடேட்டிவ்லயும் என்ன கிடைக்கும்பா?
ஏடிபி ப்ரொடக்ஷன் ஆகும். கிரெப்ஸ் சைக்கிள்லயும் என்ன நடக்கும்? கிரெப்ஸ் சுழற்சியிலும் ஏடிபி கிடைக்கும். கடைசி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் அந்த சங்கிலியிலும் என்ன கிடைக்கும்? ஏடிபி கிடைக்கும். டோட்டலா கிடைக்கிறது தான் 36ல இருந்து 38 ஏடிபிஸ். ஓகேவா? அதான் இங்க கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரிய வரும். என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, கிளைகோலிசிஸ் 2 ஏடிபி அண்ட் கிரெப்ஸ் சைக்கிள்ல 2 ஏடிபி அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி திங்ல, அதாவது கிரெப்ஸ் சைக்கிள்ல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலா எவ்வளவு கிடைச்சிருக்கு, அடுத்தது நெட் எனர்ஜியில் எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா 36ல இருந்து 38 ஏடிபி. இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். உள்ள போயிட்டு NADH அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வேலை. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு தெரியும் ஏடிபி அப்படிங்கிறது என்னன்னு தெரியும். நம்ம புக்ல கொடுத்துருக்காங்க. ஏடிபி இட்ஸ் நாட் ஒன்லி ஹையர் எனர்ஜி காம்பவுண்ட் பிரசன்ட் இன் செல். அது மட்டும் கிடையாது. வேற ஒருத்தங்க இருக்காங்களா? யாருன்னா தேர் ஆர் அதர் ஹையர் எனர்ஜிஸ் காம்பவுண்ட் ஆல்சோ பிரசன்ட். அவங்க யாருன்னா ஜிடிபி, யூடிபி. அப்படின்னா குவானோசைன் யூரிடைன். குவானோசைன் யூரிடைன். இந்த அடினின் தையமின் இந்த வார்த்தையெல்லாம் எங்க வரும்பா? டிஎன்ஏல வரும். கேள்விப்பட்டிருப்பீங்க. டிஎன்ஏல வரும். பைருவின், பிரிடின்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். அடினைன், தைமின், குவானைன், சைட்டோசின் அப்படிங்கிறதெல்லாம் வரும். இனிமே நம்ம வந்து ஜெனடிக்ஸ் பார்க்குறப்ப நம்ம பார்ப்போம். அதுதான். அதுல ஏடிபி தான் வந்து பெருசுன்னு நினைச்சுக்காதீங்க. பெரிய எனர்ஜி ப்ராடக்ட்னு நினைச்சுக்காதீங்க. அவங்களுக்கு மீறின ஒருத்தங்க இருக்காங்க. யாரு? குவானோசைன் ட்ரைபாஸ்பேட், யூரிடைன் ட்ரைபாஸ்பேட், யூடிபியும் ஜிடிபியும். இது கேட்கலாம். டியூனோல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமாங்கிறது விஷயத்துல இருக்கிறது கேட்கலாம். அப்படியே அங்க என்ன இருக்கோ அப்படியே எழுதிக்கோங்க. தமிழ் எப்படி எழுதிக்கிறீங்கன்னா, ஏடிபி மட்டும் பெரிய ஆற்றல் இருக்கும் சேர்மம் கிடையாது. சேர்மம் கிடையாது. அதையும் தாண்டி ஜிடிபி, யூடிபி என்ற சேர்மங்களும், அதாவது சேர்ம ஆற்றல்களும் உற்பத்தியாகின்றன. ஒரு செல்லினும் உற்பத்தியாகின்றன. அப்புறம் இந்த ஏடிபியை கண்டுபிடிச்சது யாரு? கீழே குட்டியோண்டு கொடுத்துட்டு பாருங்க. கார்ல் லோமன் 1929ல கண்டுபிடிச்சிருப்பாரு. கார்ல் லோமன். இந்த ஏடிபியை கண்டுபிடிச்சது யாரு? கார்ல் லோமன் அப்படிங்கிற சைட். அது இம்பார்ட்டன்ட். அதையும் எழுதி. நெக்ஸ்ட் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன். ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தமிழ் எத்தனை, இங்கிலீஷ் எத்தனைன்னு சொல்லுங்கப்பா. அந்த பொண்ணு தவிர நீங்க வேணும். எழுதுறீங்களா? ட்ரை பண்றீங்களா? டெஸ்ட் எழுதுறீங்களா? ஓகே, சொல்லுங்கம்மா. தமிழ் என்னடா பாதி இவ்வளவு தூக்கிக்கிற? 2 பேரா? இங்கிலீஷ்மா? ஓகே, 1 2 3 4 5 6. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து 10:15க்கு கிளாஸ் ஆரம்பிச்சனால உங்களுக்கு ப்ராபப்ளி உங்களுக்கு 12:45 12:45க்கு டெஸ்ட் வைக்கிற மாதிரி. அதுக்கு மேலே 1 o'clock வந்துட்டு வைக்கிற மாதிரி.
லீவ் எடுத்தாலும் என்ன போயிட்டு இருக்கு, டெஸ்ட் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க. என்ன படிச்சுட்டு வா அப்படிங்கிறது கேட்டு. ஹலோ ஹலோ டெஸ்ட்டுக்கு தமிழ் 2, இங்கிலீஷ் 6. இன்னைக்கு 12:45 ஒரு 1:00 முன்னாடியே 10:15 கிளாஸ் ஆரம்பிச்சேன். ஓகேம்மா. ஸோ ஹெட்டிங் என்ன போட்டுக்கிறீங்க? அரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு என்னப்பா? காற்று இல்லாத சுவாஸ், காற்றில்லா. ஷார்ட் ஃபார்ம் எப்படி சொல்லிடலாம்? காற்றில்லா சுவாஸ். ஓகேவா? அதாவது நம்ம பாடியில எல்லா செல்ஸுமே எப்படிதான் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, காற்று சுவாசம் தான் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. நம்ம பாடியிலுமே சில செல்ஸ் எல்லாம் வந்து காற்றில்லா சுவாசம் ஃபாலோ பண்ணும். சரிங்களா? எடுத்துக்காட்டுக்கு மசில் செல்ஸ், சில மசில் செல்ஸ், நாட் ஆல் தசை செல்களும் அப்படி பண்ணணும்னு சொல்ல முடியாது. மசில் செல்ஸ், அது முக்கியமா ஸ்கெலிட்டல் மசில் செல்ஸ். இது லீமா ஸ்கெலிட்டல் மசில் செல்ஸ். எலும்பு பக்கத்துல இருக்கக்கூடிய மசில் செல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, எலும்பு ஆனது இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன மாதிரி சுவாசம் பண்ணும் அப்படிங்கிறாங்க? காற்று இல்லாது. அப்ப காற்று இல்லாதது அப்படின்னு என்ன அர்த்தம்? எதை யூஸ் பண்ணாதது? ஓட்டு யூஸ் பண்ணாது. சரிங்களா? தெளிவாயிக்கோங்கம்மா. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுருங்க. ஓட்டு வந்துட்டு யூஸ் பண்ணாது. சரிங்களா? ஓட்டு யூஸ் பண்ணா எப்படி நடக்கும்? இங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த கதையெல்லாம் தெரியும் இல்லையா? குளுக்கோஸ் உள்ள வராங்க, யார் கூட சேர்ந்து வருவாங்க? ஆக்சிஜன் கூட வருவாங்க. சைட்டோபிளாஸ்மில் நடக்கும், பைருவேட்டா உடைவாங்க, ஏடிபி ப்ரொடக்ஷன் பண்ணும், எனர்ஜி ப்ரொடக்ஷன், அங்கேயும் கொஞ்சம் ஏடிபி ப்ரொடக்ஷன் பண்ணும். இப்போ அடுத்த லெவல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுவே ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா மைட்டோகாண்ட்ரியில் என்ன நடக்கும்? இதெல்லாம் ஏரோபிக், காற்றுள்ள சுவாசம். சரிங்களா? ஏரோபிக் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடக்ஷன் பண்ணும், வாட்டர் ப்ரொடக்ஷன் பண்ணும், எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்ணும். ஆற்றல், நீர் மற்றும் கரியமிலா வாயு எந்த ப்ராடக்டா கொடுக்கும். சரிங்களா? இது கழிவு, இதெல்லாம் வெளியே வந்துடும். மூச்சுக்குழல் மூலியமா, கழிவு மூலியமா வெளியே வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். என்னதுமா? ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். இது நம்மளோட பாடிக்குள்ள நடக்குமா? நம்ம பாடியிலே நடக்கும். சரிங்களா? ஆஃப் ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா மெயினா இது எங்க நடக்கலாங்கிறாங்க? மசில் செல்ஸ்ல நடக்கலாம்னு சொல்றாங்க, தசை செல்கள்ல நடக்கலாம்னு சொல்றாங்க. என்ன ப்ரொடக்ஷன் பண்ணுன்னு சொல்றாங்கப்பா? லாக்டிக் அமிலம் ப்ரொடக்ஷன் பண்ணும். லாக்டிக் அமிலம் ப்ரொடக்ஷன் பண்ணும், அதாவது லாக்டிக் ஆசிட் ப்ரொடக்ஷன் பண்ணும், கூடவே ஆற்றல் ப்ரொடக்ஷன் பண்ணும், எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்ணும். அதான் என்னது? ஏடிபி. இதெல்லாம் என்னப்பா? ஏடிபி. ஆஃப் ஆக்சிஜன் இன்னொன்னு எங்க நடக்கலாம் அப்படின்னு பாக்குறப்ப இது மைக்ரோ ஆர்கானிசம்ல வந்துட்டாங்க. சரிங்களா? அதாவது நுண்ணுயிர்கள்ல மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு பாக்குறப்ப ஈஸ்ட் யாருன்னா ஆல்ரெடி கிளாசிபிகேஷன்ல பார்த்தோம், வகைப்பாட்டியல பார்த்தோம். ஈஸ்ட் யாரு? பங்கை. டைப் ஆஃப் பங்கை இல்லையா? ஒரு யூனிசெல்லுலர், ஒரு செல் உயிரி. பூஞ்சை ஒரு செல் உயிரி. இவங்க வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் என்ன ப்ரொடக்ஷன் பண்றாங்களா? எத்தனால், CO2, எனர்ஜி, ஏடிபி இருக்கும். சரிங்களா? சில பேரெல்லாம் வெறும் ஆல்கஹால் குடிச்சிட்டு கூட எனர்ஜியை சுத்திட்டு இருப்பாங்க. அதுல என்ன இருக்கு? எனர்ஜி இருக்கு, ஆல்கஹால் இருக்கு. அதுல அந்த புஷ்ன்னு வர்றதெல்லாம் என்னது? CO2. சரிங்களா? இல்ல அது காமிப்பேன், இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்னாலே எப்படிதான் நடக்கும்ன்றாங்கப்பா? ஃபெர்மெண்டேஷன் சொல்றாங்க. எப்படிதான் நடக்கும்? ஃபெர்மெண்டேஷன், அதாவது நொதித்தல் மூலியமா தான் நடக்கும்னு சொல்றாங்க. நொதித்தல் மூலியமா தான் நடக்கும்னு சொல்றாங்க. தமிழ் அதுக்கு பேர் என்னமா? நொதித்தல். சரிங்களா? ஃபெர்மெண்டேஷன் enables some cells to produce ATP without the use of oxygen. ஆக்சிஜன் இல்லாமலே சில செல்கள்னால் என்ன உற்பத்தி செய்ய முடியும்? ஏடிபியை உற்பத்தி செய்ய முடியும், அல்லது ஆற்றலை உற்பத்தி செய்ய முடியும். அந்த விதத்திற்கு பேர் என்னமா? ஆனரோபிக், அதாவது காற்றில்லா சுவாசம். அந்த முறைக்கு பேர் என்னமா? அந்த ப்ராசஸ் பேர் என்னங்க? அது ப்ராசஸ் பண்றது வந்து நொதித்தல், ஃபெர்மெண்டேஷன். சரிங்களா? மாவு பிடிக்கிறது என்ன? ஃபெர்மெண்டேஷன். நொதித்தல், மாவு பிடிக்கிறது. நம்ம தோசை ஊத்துறோம் இல்லையா, இட்லி ஊத்துறோம் இல்லையா, அந்த மாவு. அதே மாதிரி தான் கேக்கு, அந்த டோ வந்துட்டு உப்பி வர்றதுக்கும் ஃபெர்மெண்டேஷன்.
மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஈஸ்ட் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடுறீங்க. ஃபர்மெண்டேஷன் முதித்தல் தான். சரிங்களா? இப்ப நீங்களே நாளைக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு கிரேப் வைன்யார்ட் மாதிரி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு பெரிய ஏக்கர் கணக்குல 10 ஏக்கர் கணக்குல வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ உங்ககிட்ட நிறைய கிரேப் ப்ரொடக்ஷன்ஸ். அந்த கிரேப்பை நீங்க என்ன பண்றீங்க? அந்த பெரிய சட்டி ஒரு பேரல் மாதிரி எடுத்து அதில் ஈஸ்ட் போட்டு வச்சுட்ருவீங்க. என்ன ஆகும்? பல வருஷம், அதாவது எவ்வளோ வருஷம் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்துட்டு வைன் டேஸ்டா இருக்கும். அதோடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ரேட்டு ஜாஸ்தியா இருக்கும். வைன், நான் சொல்றது வைன், ஹாட் பிரெவரேஜஸ். ஸோ அப்போ அதெல்லாம் எந்த ப்ராசஸ்? ஃபர்மெண்டேஷன், நொதித்தல் மூலியமா. ஸோ இங்கேயும் வந்து கிளைகோலிசிஸ் நடக்கும். அந்த கிளைகோலிசிஸ் எங்கே நடப்பாங்கப்பா? சைட்டோபிளாஸ்மில் தான் நடக்கும். Can produce ATP with or without oxygen in aerobic or anaerobic condition, couples with fermentation to produce என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதாமப்பா? ஆற்றலை உற்பத்தி செய்கின்றது கிளைகாலிசிஸ்ல. ஃபர்மெண்டேஷன் அப்படிங்கிற 2 விதமா இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்று வந்துட்டு ஆல்கஹால் ஃபர்மெண்டேஷன், இன்னொன்று லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன். பார்த்தோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா fermentation வந்து pyruvate is converted into ethanol in 2 steps. One of which is release CO2. ஸோ பைருவேட் வந்துட்டு ஆல்ரெடி எங்கே நடந்து வந்துருப்பா? சைட்டோபிளாசத்தில் 6 கார்பனாக இருக்கிறது 3 கார்பனாக ஸ்ப்ளிட் ஆகி வந்துருவாங்க. எங்கே வராங்க? மைட்டோகாண்ட்ரியாவுக்கு வருவாங்க. ஆக்சிஜன் தான் இல்லை, ஆனால் மைட்டோகாண்ட்ரியா இருக்காங்க. சரிங்களா? ஆக்சிஜன் இல்லாத மைட்டோகாண்ட்ரியாவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டாங்க. அங்கே வந்து என்ன ஆகுறாங்க? பைருவேட் வந்து என்னவா மாற்றப்படுகின்றதுன்னு சொல்கிறாங்க? எத்தனால். எத்தனால் ஃபார்முலா பாருங்க, பார்த்து சொல்லுங்க. கெமிக்கல் ஃபார்முலா பார்த்து சொல்லுங்க. எத்தனால், எத்தில் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தில் ஆல்கஹால். சொல்லுங்கப்பா. C2 OH. இதுல ஆல்கஹால் பாட்டு இதுதான், OH பாட்டு. சரிங்களா? OH பாட்டு இதெல்லாம் நம்ம இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இந்த கார்பன் கூட எது வந்து சேர்ந்தா அதனுடைய பேரெல்லாம் மாறுபடும். கீட்டோன், ஆல்டிஹைடு, ஆல்கஹால், அப்போ எஸ்தர் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் இல்லையா, இதெல்லாம் படிச்சிருந்துருப்போம். ஸோ அப்போ வந்து இது ஆல்கஹால் பாட்டு, இது OH பாட்டு. சரிங்களா? எத்தனை கார்பன் இருக்காங்கப்பா? 2. ஆனால் எவ்வளோ இருந்தாங்க பைருவேட்டில்? பைருவேட்டில் எத்தனை கார்பன்? 3மா. இங்கே பாருங்க, குளுக்கோஸ்ன்னு கேட்டனாலே 6 கார்பன். உங்களுக்கு கொஸ்டின் இப்படி கூட கேட்கலாம். குளுக்கோஸ்ல எத்தனை கார்பன் இருக்கு? 6 கார்பன். அந்த கார்பன்னாலே C6H12O6. புரியுதுங்களா? கார்பன் தான் அங்கே மெயினான ஆளு. சரிங்களா? ஏன் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன், ஏன் கார்பன் ரொம்ப மெயினான ஆளு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். கார்பன் இன்றி உலகு அமையாது, அதையும் புரிஞ்சுக்கோங்க. கார்பன் இல்லாம இந்த வேர்ல்டே இல்லை. கார்பன் இட்ஸ் மஸ்ட் 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 என்னதுமா, an element in the world, not only in the world. நம்மளோட கண்டுபிடிப்பு இது வரைக்கும் தான் இருக்குது. மார்ஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்து எங்க பண்ணிட்டு இருக்காங்க? நிலவுல பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயும் இதனுடைய முக்கியத்துவம் இருக்கு. அப்படின்னா இப்ப உங்களுக்குள்ளேயே நிறைய கார்பன் இருக்கும். சரிங்களா? எவ்ரி பார்ட்டிகல் இஸ் கார்பன். எல்லாமே அது கரிக்கட்டையா மாறிச்சுன்னா என்னவா மாறும்? கார்பனா தான் மாறும். கார்பன் இஸ் தட் மச் இம்பார்ட்டன்ட். கார்பன்ல இருந்தா என்ன கிடைக்குது? டைமண்ட் கிடைக்குது. கார்பன்ல இருந்தா என்ன கிடைக்குது? ஃபாசில் ஃபியூயல்ஸ் கிடைக்குது. ஆமாவா இல்லையா? ஃபாசில் ஃபியூயல்ஸ்னா என்னதுப்பா? பெட்ரோல், புதைப்படிவ பொருட்கள், பெட்ரோல், நிலக்கரி, வேற என்னென்னலாம் இருக்கு? டீசலு, யூஸ் பண்ணக்கூடிய எல்பிஜி, அதில் எல்லாத்துலேயுமே யார் தான் நிறைஞ்சிருக்கா? கார்பன் இருக்காங்க. கார்பன் இஸ் மஸ்ட் திங்மா. சரிங்களா? ஸோ அப்போ குளுக்கோஸ் அப்படின்னாலே 6 கார்பன், பைருவேட் அப்படின்னாலே 3 கார்பன். அப்புறமா அவங்க என்னவா மாற்றப்படுகின்றாங்கன்னு சொல்றாங்க? ஆல்கஹாலா, எத்தனாலா மாற்றப்படுகின்றாங்க. அந்த எத்தனால் எத்தனை கார்பன் இருக்கு? 2 கார்பன், 2 கார்பன் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, எத்தில் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. எத்தில் ஆல்கஹால் இது காமன் நேம், இது வந்துட்டு கெமிக்கல் நேம். IUPACன்னு சொல்லுவாங்க இல்லையா, IUPAC கொடுத்த நேம் என்னப்பா? இது R கிடையாதுமா, இது P. சரியா? IUPAC அவங்க கொடுத்த பேரு எத்தில் ஆல்கஹால். புரிஞ்சுச்சுங்களா? இது வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு பேர் என்னப்பா? ஃபர்மெண்டேஷன். இதெல்லாம் எங்க நடக்கும்? வைன் ப்ரொடக்ஷன். வேற எங்கப்பா? விஸ்கி ப்ரொடக்ஷன், ரம் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி ஹாட் பிரெவரேஜ் ப்ரொடக்ஷன்ஸ்ல எல்லாத்துலேயுமே இருக்கு. ஈவன் சிறப்புலையும் என்னதான் இருக்கு? ஆல்கஹால் தான். சானிடைசர் என்ன? ஹேண்ட் சானிடைசர் என்ன? ஆல்கஹால் தான். சுறுசுறு நேரும்.
எருமா இல்லையா, இது தூய்மைப்படுது. அங்க இருக்க ஜெர்ம்ஸை வந்து என்ன பண்ணுப்பா, கொல்லும். ஸ்டெர்லைஸ் ஹாஸ்பிட்டலுடைய அந்த சர்ஜரி எக்யூப்மெண்ட்ஸும் ஆல்கஹாலை டிப் பண்ணி வைப்பாங்க. டிப் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணி எடுப்பாங்க. ஸ்டெர்லைஸ்னா நுண்கிருமிகள் எல்லாம் அழிச்சு வெளியே எடுத்து வைப்பாங்க. புரிஞ்சுச்சிங்களா? ஆல்கஹால் இஸ் தட் மச் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சளி வந்தாலும் என்னதான் கொடுக்குறாங்க நம்மளுக்கு? ஆல்கஹால். சில பேர்லாம் ட்ரக் அடிக்டா இருப்பாங்க. ஒரு 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 ரொம்ப காண்டா இருக்கக்கூடிய காப் சிரப்பை 2-3 நாளா சாப்பிடுவாங்க. அப்படிலாம் இருக்காங்கம்மா, அப்படிலாம் இருக்காங்க. தெரியலனாலும் தெரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுங்களா? அந்த அளவுக்கு ட்ரக் அடிக்ட் பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அது லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன். செகண்ட் ஃபெர்மெண்டேஷன் லாக்டிக் ஆசிட். பைருவேட் இஸ் ரெடியூஸ்ட் டைரக்ட்லி டு NADH டு ஃபார்ம் லாக்டேட் as a வேஸ்ட் ப்ராடக்ட். இது வந்து வேஸ்ட் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் நமக்கு ஸ்கின் வெளியே வந்து என்னவும் வரும், லாக்டேட் வேஸ்டா வரும். அண்ட் மோரோவர் நம்மளுடைய ரெட் பிளட் செல்ஸ் வந்துட்டு என்னவாகவும் மாறும், லாக்டிக். அதுதான் பெண்களுக்கு என்னவா உற்பத்தி ஆகுது டியூரிங் என்ன டைம்ல, டெலிவரிக்கு அப்புறமா என்னவா நம்மளுக்கு கொடுக்கும், அதாவது லாக்டிக் ஆசிடா. புரிஞ்சுங்களா? அதுதான் என்னது, பால், மில்க் ப்ரொடக்ஷன். புரிஞ்சுங்களா? எப்படி என்னென்ன மாதிரி வருதுன்னு புரியுது இல்லைங்களா? ஸோ அப்போ அங்கே என்ன பர்டிகுலர் ஃபெர்மெண்டேஷன் நடக்குது, ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் மூலியமா என்ன ப்ரொடக்ஷன் ஆகுதுப்பா, ஃபெர்மெண்டேஷன். தட் இஸ் லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன். அதாவது லாக்டிக் அமில நொதிதல் நடக்குது. புரியுதுங்களா? எழுதிக்கலாமா? இந்த பிக்சர் போட்டுக்கோங்க. இந்த பிக்சர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கண்டென்ட் எழுதிக்கோங்க. அடுத்து இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்கப்பா. ரெட் பிளட் செல்ஸ்க்கு வந்துட்டு என்ன இருந்தா அவங்க கிட்ட, ரெட் பிளட் செல்ஸ் கிட்ட 2 பேருமே இல்லை. ஹார் இல்லை, நியூக்ளியஸும் இல்லை, மைட்டோகாண்ட்ரியாவும் இல்லை. அப்போ அவங்க எப்படி வந்து எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க? பை ஃபெர்மெண்டேஷன் வயா anaerobic glycolysis of glucose followed by lactic acid production. இதுதான் ரெட் பிளட் செல்ஸ் எப்படி பாலா மாறுது இல்லையா, புரியுது இல்லையா? எப்படி வந்து ரத்தம் பாலா அப்படின்னு சொல்லி ரஜினி பாடிருப்பார் இல்லையா, ரத்தத்தை பாலாக மாற்றி அப்படின்ட்டு. ஸோ அதுதான். ஸோ என்ன மாதிரி பண்ணுதுப்பா, லாக்டிக் ஆசிட் தான். சரிங்களா? என்ன ப்ரொடக்ஷன் பண்ணுது, லாக்டிக்னால என்ன அர்த்தம், பால் தானே. அது தெரியும்ல, ஃபர்ஸ்ட் தெரியாதாங்க தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? பாக்டீரியா எப்படி வந்துட்டு எப்படி சுவாசிக்கும் பாக்டீரியாக்கள், அரோபிக்கா அனரோபிக்கா? மோஸ்ட்லி அனரோபிக்மா. மாவு புளிக்கிறது எந்த பாக்டீரியானால, லாக்டோபிக்ஸ். அது அப்ப என்னது, அனரோபிக் தானே. சரி, செல் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறத ஒரு ரிவிஷன் மாதிரி. ஸோ எப்படி நடக்குது, இது பிளான்ஸ்ல பார்க்க போறோம். தாவரத்துல ஸோ சன்லைட்டுடைய ஹெல்ப் மூலியமா, இது யாருமா, குளோரோபிளாஸ்ட். அப்படிங்கிறது தமிழ்ல பசுங்கனிகள். சரிங்களா? இதெல்லாம் தைலகாய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த காயின் மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, காயின் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு மேல அடுக்கி வச்ச மாதிரி இருக்கு இல்லையா, அதாவது தைலகாய்டுகள் அப்படிம்பாங்க. அந்த இது வந்து அதுதான் ப்ரொடக்ஷன் யூனிட்டே. சரிங்களா? அப்போ இவங்களும் சேர்ந்து கூடவே வாட்டரும் சேர்ந்து என்ன பண்றாங்கம்மா, என்ன கொடுக்குறாங்க, போட்டோசிந்தசிஸ் மூலியமா, ஒளிச்சேர்க்கை மூலியமா என்ன கொடுக்குறாங்க, என்ன கொடுக்குறாங்க, ஆமா குளுக்கோஸ் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. குளுக்கோஸ் வந்துட்டு குளுக்கோஸும் ஆக்சிஜனையும் வந்துட்டு வெளியே விடுவாங்க. பதர்லி இது வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணப்படுது, மைட்டோகாண்ட்ரியால. சரிங்களா? இது நம்ம கூட நம்மளுடைய மைட்டோகாண்ட்ரியால என்ன ஆகுது, அதே குளுக்கோஸ் தான் சாப்பிட்றோம், ஆக்சிஜன் வருது. அது என்ன நடக்குது, ஏடிபி ப்ரொடக்ஷன் பண்ணுது. கெமிக்கல் எனர்ஜியான ஏடிபி ப்ரொடக்ஷன் பண்ணுது. என்ன வெளியே விடுது, வாட்டரும் CO2 விடுது. அது திருப்பி யாருக்கு தான் தேவைப்படுறாங்க, குளோரோபிளாஸ்டுக்கு தேவைப்படுறாங்க. புரிஞ்சுச்சுங்களா? இந்த மாதிரி நடக்குது. லைட் எனர்ஜி கன்சப்ஷன் மூலியமா போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆஃப் லைட் எனர்ஜி டு கன்வெர்ட் கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் இன்டு ஆக்சிஜன் அண்ட் கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது நத்திங் பட் வாட், குளுக்கோஸ் இஸ் a type of a carbohydrate. இது பெரிய நியூட்ரிஷன் டாபிக் படிக்கிறப்ப புரியும் உங்களுக்கு.
அதாவது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் இருக்கு, நியூட்ரிஷன்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, கார்போஹைட்ரேட் ஃபர்ஸ்ட் இடத்துல இவங்க தான் வர்றாங்க. கார்போஹைட்ரேட், புரோட்டீன், நான் வேற இது 6 மாதிரி எழுதிடுவேன். புரோட்டீன் வேற யாருப்பா, வேற யாரு, ஃபேட்டு, அடுத்தது விட்டமின்ஸ், அடுத்தது தாதுப்புக்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம், மினரல்ஸ் சொல்லலாமா, அவங்கள மினரல்ஸ் சொல்லலாம். கூடவே வாட்டர் வேணும். இவங்க எல்லாம் தான் நியூட்ரிஷன்ஸ். ஸோ மினரல்ஸ்னா எல்லாம் இதுக்கெல்லாம் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகலையோ அதெல்லாமே அதில் வந்துடும். சரிங்களா? இந்த கார்போஹைட்ரேட்னா யாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நத்திங் பட் சுகர் தான். கார்போஹைட்ரேட் அப்படின்னாலே யாருமா, சுகர் தான். இதில் அவங்கள எப்படி டெக்னிக்கலாக சொல்லுவாங்கன்னா சாக்ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க, சயின்ஸ் படிச்சுட்டு வந்தவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சாக்ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சாக்கரைட்ஸ் அப்படிம்பாங்க. சாக்கரைட் அப்படின்னு என்னன்னா சர்க்கரைகள். தமிழ் என்னப்பா, சர்க்கரைகள். ஸோ ஒற்றை சர்க்கரை, இரட்டை சர்க்கரை, கூட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. மோனோசாக்கரைட், டைசாக்கரைட், பாலிசாக். இப்போ இந்த குளுக்கோஸ் எல்லாம் எந்த ரகத்துக்கு கீழே வருவாங்க அப்படின்னா, குளுக்கோஸும் ஒரு கார்போஹைட்ரேட் தான். அவங்கெல்லாம் மோனோசாக்கரைட் கீழே வந்துருவாங்க. புரிஞ்சுங்களா? ஸ்டார்ச்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அவங்கெல்லாம் பாலிசாக்கரைடு. பெரிய குளுக்கோஸ் பார்ட்டிகல், நிறைய குளுக்கோஸ் சேரும். சேர்ந்தாதான் எது உருவாகும், ஸ்டார்ச் உருவாகும். செல்லுலோஸ் படிச்சுமா, செல்லுலோஸ் யாருப்பா, யாரு எதால மேக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப செல்லுலோஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா. செல் சுவர் எதாலானது, செல்லுலோஸ். பெப்டிடோகிளைகான் ப்ரோகாரியோட்டுடைய செல் வால், ப்ரோகாரியோட்டுடைய செல் சுவர் பெப்டிடோகிளைகான். பூஞ்சைகளின் செல்வால் கைட்டின் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நான் கைட்டின்னு சொல்லி பழகிட்டேன். ஸோ கைட்டின்னு சொல்லலாம். இப்போ இவங்களெல்லாம் இருக்கிறதெல்லாம் யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க, கார்போஹைட்ரேட் தான். கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற சர்க்கரைகள் தான், சுகர்ஸ் தான். ஸோ மோனோன்னு சொல்லலாம். மோனோன்னா ஒரே ஒரு அதாவது சின்னதா இருப்பாங்க. அப்புறம் டை, அப்புறம் பால், 2க்கும் மேற்பட்ட 3, 4, 5 கூட்டு சர்க்கரைகள்னு சொல்லலாம். இப்போ ஸ்டார்ச்ல எந்த கேட்டகரியில வராங்க, ஸ்டார்ச், செல்லுலோஸ், அவங்களாம் இந்த கேட்டகரியில தாமா வராங்க. ஹைட்டின். குளுக்கோஸ்லாம் எந்த கேட்டகரியில வராங்க, ஃபர்ஸ்ட் கேட்டகரியில வராங்க. செகண்ட் கேட்டகரியில் யாரு, குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸ், குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ், குளுக்கோஸ் பிளஸ் சுக்ரோஸ். புரிஞ்சுங்களா? அவங்களாம் அந்த அந்த ரகத்துக்கு கீழே வருவாங்க. புரிஞ்சு? ஒரு சீடு இருக்கு அப்படின்னா என்ன, திருநெல் ஒரு விதை இருக்கு. என்ன, நத்திங் பட் கார்போஹைட்ரேட் தான். கோதுமை விதை கார்போஹைட்ரேட் தான். அரிசி கார்போஹைட்ரேட் தான். அதில் நிறைய என்ன இருப்பாங்கம்மா, குளுக்கோஸ் இருப்பாங்க. புரிஞ்சுச்சுங்களா? இதுதான் நியூட்ரிஷன்ஸ் உடைய வகைகள். அந்த மாதிரி கார்போஹைட்ரேட் கொடுக்குது அப்படின்றாங்க. யார் ப்ரொடக்ஷன் பண்றா, இந்த கார்போஹைட்ரேட்ஸ்ல யார் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, கண்டிப்பா பிளான்ஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஆமாவா இல்லையாமா? அந்த ப்ராசஸ் தான் இங்க நடக்குது. ஹெல்ப் ஆஃப் சன்லைட், சூரிய ஒளியின் காரணமாக ஒளிச்சேர்க்கையின் மூலமாக இதை உற்பத்தி செய்கின்றனர். இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆகுதுப்பா, கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணிக்கிறாங்க, வாட்டர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. வித் ஹெல்ப் ஆஃப் சன்லைட்டு என்ன உற்பத்தி பண்றாங்க, குளுக்கோஸ் உற்பத்தி பண்றாங்க. ஆக்சிஜனும் குளுக்கோஸும் உற்பத்தி பண்றாங்க. அதான் அதோட டயக்ராமேட்டிக் ஃபார்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. அது எழுதிக்கிறீங்களா, போட்டோசிந்தசிஸ் எழுதிக்கிறீங்களா, வேணுமா, இல்லை புரியுமா? சரி, புரியுமா, ஒன்றும் பிரச்சனை. இதெல்லாம் நம்ம இது பார்த்தாச்சு. இப்போ ரெஸ்பிரேஷனுக்கும் போட்டோசிந்தசிஸ்க்கும் வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்ல, ரெஸ்பிரேஷனுக்கும் என்னப்பா போட்டோசிந்தசிஸ்க்கும் நம்ம வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது என்ன, ரெஸ்பிரேஷன் எங்க நடக்கும், போட்டோசிந்தசிஸ் எங்க நடக்கும், எப்போ, இன்புட் என்ன ஆகிக்குது, அவுட்புட் என்ன கொடுக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ ரெஸ்பிரேஷனுடைய ஏரியா எங்க, ஃபர்ஸ்ட் போட்டோசிந்தசிஸோட ஏரியா எங்க, கிளோரோபிளாஸ்ட்ல நடக்கும். அது ரெஸ்பிரேஷன் எங்க நடக்கும், மைட்டோகாண்ட்ரியால நடக்கும். இதுக்கு யார் தேவைப்படுறா, சன்லைட் வேணும். இது எல்லா டைமும் நடக்கும். எதுல எல்லா டைமும் நடக்கும், ரெஸ்பிரேஷன் எல்லா டைமுமே நடக்கும். இன்புட் என்ன வாங்கிக்கிறாங்க, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டரும் தான்.
வெளியே என்ன அதாவது இன்புட் இங்க என்ன எடுத்துக்கிறாங்க ரெஸ்பிரேஷன்ல குளுக்கோஸ். இவங்க என்ன என் ப்ராடக்டா கொடுக்குறாங்களோ அதை யூஸ் பண்ணிக்குவாங்க அவங்க. புரிஞ்சுங்களா? ஸோ குளுக்கோஸும் ஆக்சிஜனும் எடுத்துக்குவாங்க. அவுட்புட் என்ன கொடுக்குறாங்க? இவங்க குளுக்கோஸும் ஆக்சிஜன் கொடுக்குறாங்க. அவங்க அவுட்புட் என்ன கொடுக்குறாங்க? அப்படியே மாறி மாறி இருக்கும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு பாண்ட். எனர்ஜி சோர்ஸ் யாரு? இதுக்கு யார் எனர்ஜி கொடுக்குறா? லைட்டு. அங்க யாருமா? கெமிக்கல் பாண்ட், வேதியியல் இணைப்புகள். வேதியியல் இணைப்புகள். எனர்ஜி ரிசல்ட் என்ன கிடைக்குது? இங்க எனர்ஜி ஸ்டோர் பண்ணப்படுது, இங்க எனர்ஜி ரிலீஸ் பண்ணப்படுது. இங்க எனர்ஜி ஸ்டோர் ஆகுது. போட்டோசிந்தசிஸ் மூலியமா எனர்ஜி ஸ்டோர் ஆகும். ஏன்னா அந்த எனர்ஜி தான் நம்ம சாப்பிட்றோமே குளுக்கோஸா. அந்த குளுக்கோஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன ப்ரொடக்ஷன் பண்றோம்? எனர்ஜியை ப்ரொடக்ஷன் பண்றோம். எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. எனர்ஜி கேலரிஸை பர்ன் பண்ணுங்க, கேலரிஸை பர்ன் பண்ணுங்க அப்படின்னாலே என்ன அர்த்தம்? எனர்ஜி நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுங்க. இப்போ எக்ஸசைஸ் பண்றதுக்கோ வீட்டில் சும்மா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறது வித்தியாசம் இருக்கு இல்லையா? எது ஜாஸ்தியான ஒர்க் அவுட்டு? எக்ஸசைஸ் பண்றது தான். அப்போ அந்த எக்ஸசைஸ் பண்றோம் அப்படின்னா நிறைய எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்ணும். இருக்கிற சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் என்ன ஆயிடும்? டக்கு 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 டக்குன்னு செரிமானம் ஆயிடும். புரிஞ்சுங்களா? இந்த டிஃபரன்ஸ் சொல்லி முடிச்சாச்சா? அப்புறம் ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம், பிரீத்திங்க்கும் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் படிச்சதுதான். ஸோ பிரீத்திங் அப்படிங்கிறது என்ன நடக்குதுப்பா? O2 உள்ள எடுக்கிறோம், அந்த லங்ஸ் வந்துட்டு ஃபார்முலேட் பண்ணுது. அதுக்கப்புறமா அந்த O2 வந்துட்டு இது வந்து செல்லுக்குள்ள வந்துருச்சு. சரிங்களா? செல்லுக்குள்ள வந்துருச்சு. அந்த O2 வந்துட்டு செல்லுக்குள்ள வந்தோடனே என்ன ஆகுது? O2வும் சுகரும், அதாவது குளுக்கோஸும் சேர்ந்து, கார்போஹைட்ரேட்டும் சேர்ந்து என்ன ப்ரொடக்ஷன் பண்ணுது? எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்ணுது. சரிங்களா? ஸோ CO2 + H2O ப்ரொடக்ஷன் ஆகுது. இந்த CO2 வந்துட்டு திருப்பியும் லங்ஸ் வந்து என்ன பண்ணுமா? பல்மனரி ஆர்ட்ரி மூலியமா என்ன பண்ணிடும்? வெளியே அமுச்சுட்ரும். பல்மனரி ஆர்ட்ரி மூலியமானா ஹார்ட்டு கிட்ட இருந்து எடுத்துட்டு வராது. அப்புறமா நம்மளுக்கு வந்து ட்ரக்கியாலேருந்து லாரிங்ஸ்க்கு வந்து, லாரிங்ஸ்லேருந்து வந்துட்டு ஃபேரிங்ஸ்லேருந்து நம்மளுக்கு நேஷனல் கேவிட்டி மூலியமா என்ன வந்துடும்? வெளியே CO2 வந்துட்டு வெளியே வந்து. இதுதான் ப்ராசஸ். புரிஞ்சிச்சோ? இதோட உங்களுக்கு ரெஸ்பிரேஷன் டாபிக் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இது தேவைன்னா எழுதிக்கோங்க. இது நம்ம படிச்சு இப்போ ஹோலிஸ்டிக்காக போட்டிருக்கு. தேவைன்னா எழுதிக்கோங்க. அதே மாதிரி நம்ம அடுத்த ஒரு விஷயத்துக்கு ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். அது என்னன்னா, நேற்று டாபிக்ல நம்ம வந்துட்டு டிஸார்டர்ஸ் பார்க்கல. ஹார்ட்டோடைய டிஸார்டர்ஸ் நம்ம பார்க்கல. சரிங்களா? ஹார்ட்டோடைய டிஸார்டர்ஸ் பார்க்கல. அதை நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு we shall have the டெஸ்ட் வச்சுக்கலாம். எழுதிட்டு இருக்கீங்களாப்பா? இதை இல்லை முடிச்சிடலாமா? ஓகேவா? ஜெய் முடிச்சிட்டிங்களா? அப்புறம் நேற்று டாபிக்ல மற்ற அனிமல்ஸுக்கு, மற்ற விலங்கினத்துக்கு ஹார்ட் வந்து எத்தனை அறைகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கல. அதையும் எழுதி போட்டோ எடுத்துக்கோங்கப்பா. ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்களா? தமிழ்ல டிஸ்பிளே பண்ணட்டுமா? பண்ணட்டா? அதை பார்த்து எழுதிட்டு இருங்க. இதெல்லாம் சொல்லித்தரீங்க தேவையில்லை. இது உங்களுக்கு புரியும் எத்தனை சேம்பர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. இது கேட்கலாம்ப்பா. இது சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து மேட்ச் தி போல எங்களுக்கு கேட்கும் தமிழ்ல. இன்னும் இல்லை, அந்த சேம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்க எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னா அறைகள் அப்படின்னு சொல்லி நீங்க போட்டுக்கலாம். அடுத்தது டிஸார்டர்ஸ், அதாவது இதய குறைபாடு. தமிழ்ல என்னப்பா? இதய குறைபாடு. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கு? இதய தசை உறுதல் நோய். சரிங்களா? நசிவுறுதல் நோய் அப்படின்னு என்னப்பா? மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. இன்ஃப்ராக்ஷன் MI அப்படின்னு சொல்லுவாங்க. மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் இல்லைன்னா கொரோனரி த்ரோம்போசிஸ்ன்னு போட்டுக்கோங்க. கொரோனரி த்ரோம்போசிஸ், கொரோனா கிடையாது, கொரோனரி த்ரோம்போசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹார்ட் மசில்ஸ்ல இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் அதுல அடைப்பு ஏற்படும்.
புரிஞ்சுங்களா? ஹார்ட்ல இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள்ல அடைப்பு ஏற்பட்டா அதை கொரோனரி த்ரோம்போசிஸ்ன்னு சொல்லுவாங்க, மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. இதுதான் ஹார்ட் அட்டாக். புரியுதுங்களா? இதுதான் ஹார்ட் அட்டாக். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடைப்பு. என்ன அடைப்பு? ஒன்னா பிளட் வந்துட்டு இதாகி உறைஞ்சி இதாயிடுறது, இல்ல அப்படின்னா கொலஸ்ட்ரால் போய் அங்க போய் என்ன ஆயிக்கும்? படிஞ்சிடும். சரிங்களா? ஃபேட் போய் படிஞ்சிடும், கொழுப்பு. ஸோ அடுத்தது ஏஞ்சினா பெக்டோரஸ். அந்த பொண்ணு காமிச்சிருங்கம்மா. சரிங்களா? அவங்க வந்தாங்கன்னா காமிச்சிருங்க, ஒன்று முடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. ஏஞ்சினா பெக்டோரஸ், தீவிர மார்பு வலி. ஏஞ்சினா பெக்டோரஸ், தீவிர மார்பு வலி. அதாவது insufficient supply of oxygen to the heart muscles. Insufficient supply of oxygen to the heart muscles. அதாவது ஆக்சிஜன் வந்துட்டு சரியா எதற்கு கிடைக்காம இருக்கும்? இதய தசைகளுக்கு கிடைக்காம இருக்கும். சரிங்களா? இதய தசைகளுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காம இருக்கும். அதனால என்ன ஏற்படும்? வலி ஏற்படும். இப்ப நீங்களே சொல்லுங்க, எப்படி ஆக்சிஜன் கிடைக்காம போகும்? என்னென்ன காரணத்தினால ஆக்சிஜன் கிடைக்காம போகும்? ஹார்ட்டுக்கு மட்டும் யோசிங்க சும்மா கொஞ்சம். என்னமா அப்ப வந்து ஏதாவது சரியா வந்து கிடைக்காம போகிறது, இதுவும் ஹார்ட்ல அடைப்பு தான். இல்ல ஹார்ட் போகக்கூடிய மெயின் ரத்த நாளங்கள்ல அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காது இல்லையா? ரத்தம் போகல அப்படின்னு என்ன கிடைக்காம போயிடும்? ஆக்சிஜன் கிடைக்குமா? கிடைக்காது இல்லையா? ரத்தம் தானப்பா கொண்டு போகுது. ரத்தத்துல இருக்கக்கூடிய ஆர்பிசியில இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீன் யாரு? ஹீமோகுளோபின் தானே கொண்டு போறாங்க. அப்ப என்ன கிடைக்காது? ஆக்சிஜன் கிடைக்காதனால வலி ஏற்படும். சரிங்களா? ஏஞ்சினா பெக்டோரஸ், தீவிர மார்பு வலி அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது ஆத்ரோஸ்க்ளரோசிஸ், இதே ரத்த குழல் அடைப்பு. இதுவும் அதே தான். சுத்தி அவங்க ஒரே லைன் கூடயே தான் ஆடிட்டு இருக்காங்க. இது நம்ம ஆத்ரோஸ்க்ளரோசிஸ். ஆத்ரோஸ்க்ளரோசிஸ் ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்ட்ரி அடைப்பு. இப்ப ஹார்ட்ல இருக்கக்கூடிய கொரோனரி ஆர்ட்ரி, அம்மா இங்க பாருங்க, ஹார்ட்டுடைய மசில்ஸ்க்கு பேரு, ஹார்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட பேர் எல்லாமே கார்டியாக்னு வச்சுக்குவாங்க. அந்த ரத்த நாளங்களுக்கு இருக்கு இல்லையா, ஆர்ட்ரி, வெயினுக்கு, சமனிக்கு, சிரைக்கு கொரோனரின்னு பேர் வச்சிருப்பாங்க. கொரோனரி ஆர்ட்ரி, கொரோனரி வெயின் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாங்க. கொரோனா பேர் தான் வச்சிருக்காங்க. சரிங்களா? கொரோனரி ஆர்ட்ரி, கொரோனரி வெயின் வச்சிருக்காங்க. இப்போ கொரோனரி ஆர்ட்ரியில ஏற்படுத்த ஸ்பெசிஃபிக்கா கொரோனரி ஆர்ட்ரியில ஏற்படக்கூடிய பிரச்சனை. வெயினை விட்டுருங்க, சிறையை விட்டுருங்க. ஆற்றுல சிறையும் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த கொரோனரி ஆர்ட்ரியில ஏற்படக்கூடிய அடைப்பு ஸ்பெசிஃபிக்கா இது வந்து ஆத்ரோஸ்க்ளரோசிஸ் சொல்லப்படுது. இந்த பிரச்சனை வந்துட்டு பெண்களுக்கு ஏற்படுறது கொஞ்சம் கம்மியா. என்ன காரணம்? இது உங்களுக்கு தெரியாது. யார் தெரியுமா? பெண்களுக்கு இது பெண்களுக்கு இதனுடைய பிரச்சனை கம்மியா, பெண்களுக்கு இதனுடைய பிரச்சனை அதிகமா. காரணம் என்னன்னா, நம்ம கிட்ட ஒரு பர்டிகுலர் ஹார்மோன், யாரு? நம்ம கிட்ட ஒரு ஹார்மோன் இருக்கு. என்ன ஹார்மோன் சொல்லுங்க? ஈஸ்ட்ரோஜன். சரிங்களா? ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் கட்டுப்படுத்தும். ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் கட்டுப்படுத்தும். ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் யார்கிட்ட இல்ல? அவங்களுக்கும் இருக்கும், ஆண்களுக்கும் இருக்கும். நம்மளுக்கும் டெஸ்டோஸ்டெரான் இருக்கும். கம்மியா இருக்கு. அதிகமா ப்ரொடக்ஷன் ஆச்சுன்னா எப்படி இருப்பாங்க? மஸ்குலின் மாதிரி இருப்பாங்க. இதுதான் அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால யாரா டிரான்ஸ்ஜெண்டர், இந்த LGBTQ இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த பர்டிகுலர் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். அது அவங்க மேல இருக்கக்கூடிய எந்த விதமான தப்பு கிடையாது. புரிஞ்சுச்சுங்களா? ஸோ பெண்களுக்கு என்ன ஹார்மோன் மூலியமா இது வராது? ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கக்கூடிய ஹார்மோன்னால வராது. எழுதிட்டீங்களா? தப்புச்சண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கா? பொதுவாகவே பெண்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் கம்மி தான், ஆண்களுக்கு தான் அதிகம். டெத் ரேட்டே எடுத்து பாருங்களேன், யார் தான் அதிகமா இறந்துருப்பாங்க ஹார்ட் ப்ராப்ளம்னால? மென் தான் இறந்துருப்பாங்க.
அடுத்தது இது வந்து ட்ரீட்மெண்ட். இப்ப பார்த்த வரைக்குமே பிரச்சனை. பார்த்த வரைக்குமே என்னமா டிஸார்டர், பிரச்சனை, குறைபாடுகள். இப்ப வந்து இது எப்படி ட்ரீட் பண்றது? சிகிச்சை ட்ரீட்மெண்ட்ஸ். கொரோனரி ஏஞ்சியோபிளாஸ்டி, இதய தசை ரத்த குழல் அடைப்பு. இப்பெல்லாம் நிறைய அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. நம்ம புக்ல இருக்கிறத நம்ம பாக்குறோம். சரிங்களா? இதய தசை ரத்த குழல் அடைப்பு நீக்கம் எப்படி பண்ணலாம்? ஸ்டென்ட் வச்சிருக்குனால சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இப்போ என்னன்னா பர்டிகுலரா ஸ்கேனிங் மூலியமா என்ன பார்ப்பாங்கன்னா, எந்த ரத்த குழாய் வந்து அடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு ஊசி மூலியமா, ஒரு இன்ஜெக்ஷன் மூலியமா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எண்டோஸ்கோபி, லாப்ரோஸ்கோபி எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அது மூலியமா வந்துட்டு இந்த ஸ்டென்ட்டை வந்து உள்ள அனுப்புவாங்க. அந்த ரத்த நாளத்துக்கு கரெக்டா அனுப்ப வச்சு, அங்க படிச்சிருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை வந்துட்டு நீக்கம் பண்ணி, அது ஒரு பலூன் கெத்தீட்டர் மாதிரி அதை ஊத வச்சு ஸ்டென்ட்டை வச்சு விட்டுருவாங்க. அப்போ அதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஃபியூச்சர்லயும் வந்து படியாது. சில இன்ஜெக்ஷன்ஸ் மூலியமாவும் என்ன பண்ணுவாங்க, அதாவது மெடிசன்ஸ் மூலியமாவும் அந்த அந்த கொழுப்பு கட்டிகளை கரைய வச்சிருவாங்க. ஆனா திருப்பியும் கொழுப்பு சேரும். ஏன்னா அவங்களுடைய ஃபுட் ஹேபிட் அப்படி இருக்கு. கொழுப்பாவே சாப்பிடுவாங்க, ஜங்க் ஃபுட்ஸாவே சாப்பிடுவாங்க. புரிஞ்சுங்களா? அப்ப என்ன ஆகும்னா திருப்பி போய் படியும். அது திருப்பி படிக்கக்கூடாதுன்னா இந்த மாதிரி என்ன பண்ணிடலாம், ஸ்டென்ட் வச்சிடலாம். STENT ஸ்டென்ட். சரிங்களா? இந்த ட்ரீட்மெண்ட் பேரு கொரோனரி ஏஞ்சியோபிளாஸ்டி. ஏஞ்சியோ பண்ணிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏஞ்சியோபிளாஸ்டி. அடுத்தது கார்டியாக் பல்மனரி ரெசசிட்டேஷன், இருதய புத்துயிர். திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, ரோட்லயோ எங்கேயோ விழுந்துருவாங்க. அப்ப இனிஷியலா குடிக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் என்னப்பா? CPRன்னு சொல்லுவாங்க. CPR கொடுத்தீங்களா அப்படிங்கிறதெல்லாம் விசாரிப்பாங்க. CPRன்னு என்னது? போட்டு நல்லா வந்து அந்த ரிப்ஸே உடையிற அளவுக்கு என்ன பண்ணுவாங்கம்மா, அந்த ஹார்ட்டுக்கு அது எதனால ஆகுது? SA நோடு சரியா செயல்படலைன்னா நடக்கும். நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா? பேஸ் மேக்கர்னு சொல்லக்கூடிய SA நோடு, அதனா சைனும் ஏட்ரியல் நோடு, அது வந்து சரியா செயல்படலைன்னா இந்த மாதிரி நடக்கும். இதுலயும் குலைக்கலன்னா என்ன பண்ணுவாங்க, வாய் வச்சு என்ன பண்ணுவாங்க, காத்து உள்ள செலுத்துவாங்க. அதுலயும் குலைக்கலன்னா என்ன பண்ணுவாங்க, எலக்ட்ரிக் இம்பல்ஸ். அது அடுத்த ட்ரீட்மெண்ட் வரும். அதுதான் டீஃபிப்ரிலேட். அதான் என்னப்பா, டீஃபிப்ரிலேட். இது எக்ஸாக்டா ஷாக் கொடுக்கறது தான். ஓகேவா? அடுத்தது ECG. இதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. எலக்ட்ரோகார்டியோகிராம். இது என்ன பண்ணிடுவாங்கன்னா, நம்ம அதுக்கு அங்கங்க பேட்ச் மாதிரி செட்டப் பண்ணி விட்டுருவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு உங்களோட இதய துடிப்பலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணுவாங்க. இதுல வந்துட்டு கிராஃப் இருக்கும்பா. PQRST அப்படிங்கிற மாதிரி கிராஃப்ஸ் இருக்கும். P வேவ் என்ன பண்ணுது, QRS என்ன பண்ணுது, T வேவ் எங்க போகுது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. P வந்து எங்க சுத்திட்டு இருக்கும், மேல நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கும். அதாவது ஏட்ரியம் வந்துட்டு எப்படி செயல்பட்டு இருக்குங்கிறத அதை வந்து அந்த துடிப்பலையை பார்த்துட்டு இருக்கும். அது QRS அப்படிங்கிறது டோட்டலா கீழே வென்ட்ரிக்கலை பார்த்துட்டு இருக்கும். இது வந்து என்ன பண்ணுமா, T வந்து என்ன பண்ணுது, அந்த புற்குஞ்சி நார்கள் பார்த்தோம் நேற்று, பண்டல் ஆஃப் பீஸ் புற்குஞ்சி நார்கள், அதெல்லாம் என்ன பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு. புரிஞ்சுச்சுங்களா? சரி, இப்ப இது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒருத்தர் நார்மலா இருக்கிறாரு, நார்மல் ஹார்ட் பீட்னு இப்படி போயிட்டு இருக்கும்ப்பா. ஃபாஸ்டா இருக்க ஹைப்பர் ஆக்டிவ் இல்ல அப்படின்னா ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க ஃபாஸ்டா. இப்போ ஏதாவது பிரச்சனைன்னா ஒரு மாதிரி டக்குன்னு சூடாயிடுவாங்க. அப்பெல்லாம் அவங்களோட ப்ரெஷர் செக் பண்ணி பார்த்தோன்னா எப்படி தெரியும்ப்பா, இது மாதிரி தான் இருக்கு. ஹை பிபிஆர், லோங்கிறது லோ ப்ரெஷர், அப்படியே சாந்த நிலைமையிலே இருப்பாங்க. இர்ரெகுலர் அப்படிங்கிறது திடீர்னு டென்ஷன் ஆவாங்க, திடீர்னு காம் ஆவாங்க, அப்படி அந்த மாதிரி ஒரு மாதிரி இர்ரெகுலரா இருக்கும். அப்புறம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த டெத் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், அப்படியே அந்த மிஷின் வந்துட்டு அப்படியே ஒரே கோடா போயிட்டு பார்த்துருப்பீங்க. சரிங்களா? இதெல்லாம் எதுவா ECG, எலக்ட்ரோ கார்டியோகிராம். அடுத்தது RHD அப்படின்னு சொல்லப்படுது, ரொமாட்டிக் இருத நோயின்னு சொல்லப்படுது, ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ். இது மெயினா வந்து என்னன்னா, ஹார்ட்ல வந்துட்டு பாக்டீரியல் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆயிடும். ஹார்ட்டோடைய வால்வ்ஸ்ல, ஹார்ட்டோடைய மசில்ல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். சரிங்களா? அது நடந்துச்சுன்னா ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் ஏற்படும். சரிங்களா? இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கிரிப்ளிங் டிசீஸ்ன்னு பேர். கிரிப்ளிங் நோய்.
எந்த பாக்டீரியா தெரியுமா இது ஏற்படுத்தும்? ஸ்ட்ரெப்டோகாக்கல் பாக்டீரியா. ஸ்ட்ரெப்டோகாக்கல் பாக்டீரியா. ஸ்ட்ரெப்டோகாக்கல் பாக்டீரியா. ஒவ்வொன்னு சொல்ல சொல்ல கீர்த்தனா மூஞ்சி. அப்படியா அப்படியா எழுதிட்டு இருக்கீங்களா? ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ், கிரிப்ளிங் டிசீஸ், இதுக்கு இன்னொரு பேரு. என்ன பாக்டீரியா இது ஏற்படுத்துது? ஸ்ட்ரெப்டோகாக்கல் பாக்டீரியா. அப்புறம் இது நான் உங்களுக்கு சர்ச் பண்ண சொல்றேன். வெரிகோஸ் வெயின்ஸ் இப்படித்தான்ப்பா இருக்கும். நான் அப்புறமா காமிக்கிறேன். நேத்து கிளாஸ்ல சொன்னேன், பட் டைம் இல்லாதனால நம்ம பார்க்கல. வெரிகோஸ் வெயின்ஸ்னா இதுதான். ஸோ நார்மல் வெயின் என்னன்னா இங்கெங்கெல்லாம் வால்வ் இருக்கும், அடைப்பு இருக்கும். பேக்ல மேல போன ரத்தம் கீழே வராது அவ்வளவு சீக்கிரம். ஆனா இங்க வந்து டேமேஜ் ஆயிடும், ஓப்பன் வால்டா இருக்கும். அப்ப என்ன ஆயிடும்? இங்க வந்து கிளாட் ஆகி நின்னு. அப்ப அங்கங்க போய் நின்னுச்சுன்னு என்ன ஆகும்ப்பா? இப்படி பல்ஜ் ஆயிடும். இதுதான் வெரிகோஸ் வெயின்ஸ். ரொம்ப நேரம் நிக்கிறவங்களுக்கு, சரியா எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப ஃபேட்டியா இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்தது கடைசியா எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டஸ் பாருங்க, நெட்ல பாருங்க, இந்த பிரச்சனை பாருங்க. அப்படின்னா என்னன்னு பாருங்க. எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டஸ் அப்படின்னா என்னன்னு பாருங்க. ஓகே, தாயுடைய பிளட் செல்ஸும் எப்ப மேட்ச் ஆகன்னு போகும்? எப்ப மேட்ச் ஆகும்? RH ஃபேக்டர்னு ஒண்ணு இருக்கு, சரிங்களா? இப்போ வந்துட்டு உங்களுக்கு இதை பத்தின ஒரு நாலேஜ் இருக்கலாம். ஏ பிளட் குரூப் இருக்காங்க, சரிங்களா? ஏ பிளட் குரூப் இருக்காங்க. இங்கெல்லாம் எத்தனை பேர் பாசிட்டிவ் இருக்கீங்க? நெகட்டிவ் பிளட் குரூப் நெகட்டிவ் யாருமா? நீங்க நெகட்டிவா? தெரியலையா? செக் பண்ணவே இல்லையா? டேய், வயசு என்னாச்சு? 16? சின்ன பொண்ணா? ரொம்ப சின்ன பொண்ணா நீங்க? அச்சோ, 16 படிக்க வேண்டிட்டீங்க. சீக்கிரமா சின்ன வயசுலயே கவர்மெண்ட் அதிகாரியா மாறீங்க. வாழ்த்துக்கள் தான். நெகட்டிவாடா? நெகட்டிவா? செக் பண்ணலையா? செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ நெகட்டிவ் அப்படின்றப்போ என்ன அப்படின்னா, அது என்ன நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் என்ன? அதுதான் RH. அதுதான் RH ஃபேக்ட், புரிஞ்சுங்களா? இப்போ நெகட்டிவ் வந்துட்டு நெகட்டிவ்க்கு பிளட் நெகட்டிவ் பிளட் கொடுப்பாங்க, பாசிட்டிவ் பிளட் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் தெரியும் இல்லையா? ஸோ அப்போ வந்துட்டு ஏ யாருக்கு கொடுப்பாங்க? ஏக்கு கொடுப்பாங்க. ஏபிக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அதுல ஏ இருக்கு அப்படிங்கிறதுக்காக கொடுப்பாங்க. ரொம்ப ரேர் ஆஃப் த கேசஸ்ல தான் எடுப்பாங்க. அதே மாதிரிதான் ஏபி வந்து என்னம்மா ஏக்கு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட பி இருக்கு. பியோடைய ஆன்டிஜென்ஸ் வந்துட்டு ஸோ அந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ ஓ வந்து எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். அதனால தான் அவங்க என்னன்னு சொல்லுவாங்க, யூனிவர்சல் டோனார்னு சொல்லுவாங்க பிளட் குரூப்ல. அதே மாதிரி யார் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க? எல்லாத்துக்கிட்ட இருந்து ஏபி வந்து எல்லாத்துக்கிட்ட இருந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஏ கிட்ட இருந்தும் வாங்கிக்கலாம், பி கிட்ட இருந்தும் வாங்கிக்கலாம், ஏபி கிட்ட இருந்தும் வாங்கிக்கலாம், ஓ கிட்ட இருந்தும் வாங்கிக்கலாம். ஓ வந்து ஓ கிட்ட இருந்து மட்டும்தான் வாங்கிக்க முடியும், சரிங்களா? A1 பாசிட்டிவ் கிட்ட இருந்து தான் வாங்கிக்கும். பி கிட்ட இருந்து வாங்கிக்கலாம், ஓ கிட்ட இருந்து வாங்கிக்கலாம், A1ம் ஓ கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஏன்னா அவங்க தான் யூனிவர்சல் டோரா. யூனிவர்சல் ரெசிப்டன்ட் அப்படிங்கிறவங்க யாரு? ஏபி, சரிங்களா? இப்ப இதுல வந்து நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு, சரிங்களா? இப்ப என்னன்னா தாய் வந்துட்டு என்னவா இருக்கிறப்போ நெகட்டிவா இருக்கு. அதான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? தாய் வந்து நெகட்டிவா இருக்கிறப்போ, அப்பா வந்து பாசிட்டிவா இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒருவேளை குழந்தையுடைய அந்த ரத்தம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பாசிட்டிவா இருக்கும் சமயத்தில் என்ன ஆகாது அப்படின்னா, இவங்க ரத்தத்தின் மூலியமா தானே போகும். அம்மாவுடைய தொப்புள் கொடையும் குழந்தையுடைய தொப்புள் கொடையும் என்ன இருக்கும்? கனெக்டட் ஆயிடும். இப்ப ரத்தம் தானே போகுது, ஃபுட்டா போகும். அம்மாவா இல்லையாம்பா? ஃபுட்டு போகாதுமா, என்னதான் போகும்? ரத்தம் தான் போகும். அப்ப அது மேட்ச் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, புரிஞ்சுங்களா? இது ஃபர்ஸ்ட் பர்டிகுலர் அந்த டெலிவரி அப்படிங்கிறது நடந்துடும். ஆனா கன்சிக்யூட்டிவ் டெலிவரிஸ் வந்து அபார்ஷன்ல முடியும்னு சொல்லுவாங்க. அது வராம இருக்கிறதுக்காக அது அந்த பிரச்சனைக்கு பேர் தான் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப இதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு, பயந்துக்க வேண்டாம், சரிங்களா? பர்சனலா யாரும் இதை வந்து பயந்துக்க வேண்டாம். இதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு, ஸோ தட் இது வந்து ரெக்டிஃபை பண்ணி, இது இருக்கு, ஓகேவா? இது நம்ம சிலபஸ்ல இருக்கு, பார்த்து